Is that clear? Hi everyone. Yeah, now I think now you can hear my voice, right? So share this to your friends. உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க, அவங்களும் வந்து ஜாயின் பண்ணட்டும். லைன் பை லைன் சீரீஸ், ரைட்? ஸோ லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கிறோம். ஸோ இந்த ரே ஆப்டிக்ஸ்ல இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர். ப்ளீஸ் டு ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் சில்ட்ரன். உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, ஸோ அவங்களும் வந்து ஜாயின் பண்ணட்டும். ஓகே, ரைட். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்டா வந்து we discussed about அந்த refraction, right? So sorry, reflections and the mirror equation நம்ம லாஸ்டா வந்து இந்த லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம பார்த்திருந்தோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட்ஸ் தான் ரிஃப்ளெக்ஷன், அதுக்கப்புறம் அந்த லென்ஸ் ஃபார்முலா, அதுக்கப்புறம் அந்த ஒரு லைட் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல பட்டது அப்படின்னா ஸோ வாட் ஹேப்பன்ஸ் தேர், இது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் இல்லையா? ரைட். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் சேனல். ஸோ 3,50,000 சப்ஸ்கிரைபர், 5 years ஃபிசிக்ஸ் டீச்சராக இருக்கேன், சோஷியல் ஒர்க்கர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீட் தமிழ், ரைட்? ஸோ நம்மளுடைய நீட் தமிழ் யூடியூப் சேனல் ப்ளஸ் டெலிகிராம் சேனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அன்அகாடமியில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பர்சனல் கைடன்ஸ், ஸ்டடி பிளானர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அனாலிசிஸ், எக்ஸ்பர்ட்ஸ் கைடன்ஸ், ரைட்? ஸோ இது மாதிரி எல்லாமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் யூ கேன் கெட் தி சப்ஸ்கிரிப்ஷன் பை யூசிங் மை நேம் ஆல்சோ. என்னுடைய நேம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10% ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ லெட்ஸ் கிராக் NEET-UG வித் Unacademy, இன்ட்ரோடியூசிங் 3-month ஐகானிக் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிராக் NEET-UG வித் Unacademy. ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டாஃப் வந்து எடுக்கிறாங்க, ரைட்? என்விஷன் பேட்ச் ஃபார் டார்கெட். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு NEET-UG பேட்ச் 2023. இது வந்து ரிவைஸ் ஃபார் NEET-UG வித் Unacademy PYQs. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், ரைட்? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆஸ்க் யர் டவுட்ஸ், ஓகே, ஆன் Unacademy பிளாட்ஃபார்ம். ஸோ டவுட்ஸ் அண்ட் சொல்யூஷன் சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய Unacademy வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் see that even on your mobile. ரைட். ஸோ ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கோல் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் பை லைன், ரைட்? ஸோ லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம புக் எடுத்து ஒவ்வொரு லைனாக வந்து உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஐம் ஷுர் தட் 100% யூ வில் பி வெரி கிளியர் வித் த கான்செப்ட்ஸ். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் ப்ளீஸ் டூ ஷேர் த லிங்க் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் சில்ட்ரன். ஸோ அவங்களும் வந்து ஜாயின் பண்ணட்டும். யா, வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர். ஓகே, ஆமா கனி, ஐ வில் ஸ்டார்ட் தட் செமிகண்டக்டர் சாப்டருடைய பார்ட் 2 வந்து நம்ம மறுபடியும் நம்ம வந்து எடுக்கலாம், ஓகேங்களா? ஓகே, ரைட். ஸோ உங்க நண்பர்களுக்கும் இதை வந்து நீங்க ஷேர் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்டா நம்ம வந்து அந்த மிரர் ஈக்குவேஷன் பார்த்திருந்தோம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ராக்ஷன். ஸோ பொதுவா ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப கிளியரா தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஃப்ராக்ஷன் அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த மாதிரி லைக் ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, ரைட்? ஸோ ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ அந்த சர்ஃபேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஃப்ராக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பேசியிருப்போம். ரிஃப்ளெக்ஷன்ல வந்து எனக்கு வந்து ஒரு சைடு வந்து பாலிஷ்டா இருக்கும் இல்லையா, இன்னொரு சைடு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைக் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லைட்டை இன்சிடென்ட் பண்ணும்போது இந்த லைட் வந்து இப்படி ரிஃப்ராக்ஷன் ஆகிறத நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆகிறத நம்ம பார்த்தோம், ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற கான்செப்ட்ல. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து வில் பி ஈக்குவல் டு ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல 2 டிஃப்ரெண்ட் மீடியம் இருக்கும். அதுதான் இதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்க.
refraction அப்படினு சொல்லும்போது two different medium will be there. Different, listen the word, okay? Different. Two different medium will be there. சரிங்களா? ரெண்டு different medium இருக்குது. So ஒன்னு பாத்தீங்க அப்படினா we say that is a rarer medium. ரைட்டுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா denser medium னு சொல்லுவோம். ரைட்? So rarer and denser அப்படினா என்ன சார் அப்படினு கேட்டிங்கன்னா rarer அப்படின்றது வந்து இந்த denser medium ஓட low density ல இருக்கும். அதாவது to make clear understanding, low density. Right? So அடர்த்தி வந்து கம்மியா இருக்கும். அதாவது molecular arrangements வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும், which mean அந்த மாலிகுலுக்கு கேப் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் when compared to denser medium. Right? So இப்போ நம்ம இங்க வருவோம், என்னன்றதை நம்ம பார்க்கலாம். So என்ன கொடுத்திருக்கு நமக்கு வந்து அப்படியே அழகா லைன் பை லைன் வந்து இப்போ நம்ம படிக்க போறோம். So please do share this to your friends, dear children. ஓகே, அதாவது ஸ்ரீஹரிணி அது வந்து சடனாக வந்து பவர் கட்டு, என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அது அப்படியே வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஸோ நானும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே அண்ட் ஹியர் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கேட்க விரும்புகிற ஒரு விஷயம், ஸோ கைனமேட்டிக்ஸ் சாப்டர் நம்ம எடுக்கலாமா? கைனமேட்டிக்ஸ் கிளாஸ் 11 கைனமேட்டிக்ஸ் கிளாஸ் 11 எடுக்கலாமா? ஓகே, கைனமேட்டிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைனமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர் இல்லையா? 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் we will see that. ஓகே ஓகே ரைட். ஸோ கைனமேட்டிக்ஸ் வந்து law of motion and rotational first. ஸோ law of motion ரொட்டேஷன்லாம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் கைனமேட்டிக்ஸ் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சாதான் நம்ம வந்து இதை சால்வ் பண்ண முடியும். ஓகே ஓகே வெரி குட் ரைட். ஸோ நம்ம பார்க்கலாம், we don't want to waste our time. ஸோ என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே சரிங்களா? ஸோ இப்போ ரிஃப்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா when a beam of light encounters, right? ஸோ அப்படியே பொறுமையாக லிசன் பண்ணுங்க, ரொம்ப கிளியராக நம்ம ஈச் லைன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். when a beam of light encounters another transparent medium, இதுதான் இங்கே முக்கியமான விஷயம், டிரான்ஸ்பரண்ட் மீடியமா இருக்கணும். ரைட்? ரிஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் டூ டிஃப்ரெண்ட் மீடியம் தான், அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ரைட்? டூ மீடியம் தான். பட் இந்த டூ மீடியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து பேசிக்கா ரேரர் மீடியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்சர் மீடியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ரைட்? இட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். ஸோ டிரான்ஸ்பரண்டா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ரிஃப்ராக்ஷன் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்பரண்டா இருந்தா மட்டும்தான் எனக்கு இந்த ரிஃப்ராக்ஷன் பார்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? ரைட். ஸோ ரிஃப்ராக்ஷன் வந்து நமக்கு நடக்குது. ரைட். ஸோ இது வந்து இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அப்ப என்ன எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ நான் இங்க இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா, நான் இருக்கிறது உங்களால பார்க்க முடியும், நீங்க இருக்கிறத என்னால பார்க்க முடியும். ஈவன் தோ நமக்கு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கிளாஸ் இருந்தாலுமே a part of light gets reflected back into the first medium while the rest enters the other side. Right? அப்ப நமக்கு வந்து ஒரு கிளாஸ் ஷீட், ரைட்டுங்களா? ஒரு கிளாஸ் இருக்கு. ரைட்? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரி, ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு. அப்ப என்ன ஆகுது, நம்ம இந்த பக்கம் ஒரு ரேவை அனுப்புறோம். ரைட்? ஒரு ரேவை நம்ம இப்படி அனுப்புறோம். இப்ப இந்த ரே வந்து இந்த சர்ஃபேஸ்ல பட்டது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, கொஞ்சம் ரிஃப்ராக்ஷன் ஆகுது. ரைட்? இது எப்படி நேரா வராது, கொஞ்சம் பெண்ட் ஆகும். ரைட்? கொஞ்சம் பெண்ட் ஆகும். let me erase and redraw that again. So this is the surface. இந்த சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரே நான் இப்படி அனுப்புறேன். ஸோ இந்த ரே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்ல பட்டு கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ரைட்? கொஞ்சம் இப்படி உள்ள வந்துடும்.
சரியா? இதுதான் வந்து இதுல இருக்கிற ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இப்படி வருது. அப்ப இந்த சர்ஃபேஸ் உடைய நார்மல் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் வந்து இதுதான் நார்மல் இல்லையா? இதுதான் நார்மல். அப்ப என்ன ஆகுது, நம்ம இனிஷியலா வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயே ரொம்ப டீடைல்டா பேசியிருப்போம். நமக்கு வந்து இன்சிடென்ட் ரே வந்து இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இந்த நார்மலுக்கும் இருக்கிற ஆங்கிள் தான் இன்சிடென்ட் ஆங்கிள் நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்டா? அதே மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கும் நார்மலுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் நம்ம பேசியிருந்தோம். பட் இங்க ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரிஃப்ராக்ஷனுக்கும் இந்த நார்மலுக்கும் ப்ரொவைட் ஆகக்கூடிய ஆங்கிள் தான் ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள். சரிங்களா? அப்ப இந்த ரே பாத்தீங்கன்னா சம்திங் இதனுடைய டைரக்ஷன் வந்து மாறி இருக்குது. எப்படி மாறி இருக்குது? பொதுவா இந்த லைட்டு இப்படி நேரா வந்து இப்படி நேரா போயிருக்கணும், இப்படி போயிருக்கணும் இல்லையா? Can you see my dear children? நடுவுல திடீர்னு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. Can you see me my dear children? Can you hear my voice? திடீர்னு நடுவுல ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ரே வந்து ரைட், இந்த ரே வந்து இப்படி நேரா போயிட்டு இருந்த அந்த ரே அப்படியே வந்து இது வந்து ஒரு மீடியம். லெட் அஸ் கன்சிடர் இது வந்து ரேரர் மீடியம், இது வந்து டென்சர் மீடியம். டென்சர் மீடியம்னா மாலிகுல் அரேஞ்ச்மெண்ட் வந்து இன்னும் டைட்டா இருக்கும் when compared to ரேரர் மீடியம், ஹை டென்சிட்டி லோ டென்சிட்டி. அப்ப இப்படி நேரா வரக்கூடிய அந்த ரே என்ன ஆகுது, இப்படி போயிருக்கணும். ஆனா அப்படி போகாம இப்படி பெண்ட் ஆயிட்டு இப்படி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு. இந்த ப்ளூ கலர்ல போயிருக்கணும், ஆனா இப்படி வந்துருச்சு உள்ள, ரைட்? அப்ப என்ன சொல்லலாம், திஸ் இஸ் நார்மல் இல்லையா? அதுவும் அதே தான், நார்மல் தான். அப்போ இந்த நார்மலுக்கும் இன்சிடென்ட்டுக்கும் ப்ரொவைட் ஆகக்கூடிய ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரிஃப்ராக்ஷனுக்கும் இந்த நார்மலுக்கும் ப்ரொவைட் ஆகக்கூடிய ஆங்கிள் ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள், ரைட்? அப்ப என்ன ஆகுது, பெண்ட் ஆயிடுச்சு. இப்படி நேரா போயிருக்கணும், ஆனா இன்னொரு மீடியம் வர்றதுனால இப்படி பெண்ட் ஆயிடுச்சு. எப்படி? இந்த நார்மலுக்கு பக்கத்துல வருது, இப்படி நார்மலுக்கு பக்கத்துல வருது. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு லைட் வந்து ரைட், ஒரு லைட் வந்து ரேரர்ல இருந்து டென்சருக்கு போகும்போது, ரைட், ரேரர்ல இருந்து டென்சருக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த ரிஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா bend towards the normal, bend towards the normal. சரிங்களா? it bend towards the normal. நார்மலுக்கு பக்கத்துல வருது பாருங்க, இப்படி போயிருக்கணும், ஆனா இப்படி போகாம இப்படி பக்கத்துல வந்துருச்சு, நார்மலுக்கு பக்கத்துல. bend towards the normal. இதே வந்து ஒரு லைட்டு, ரைட், இதே வந்து ஒரு லைட் பாத்தீங்க அப்படின்னா டென்சர்ல இருந்து ரேரர், ரைட், டென்சர்ல இருந்து ரேரர் போகும்போது, அதாவது இப்ப நான் லைட்டை வந்து எப்படி அனுப்புறேன் பாருங்க, இப்படி அனுப்புறேன், ரைட்? இப்ப எனக்கு வந்து அதே மாதிரி மீடியம் இருக்குது. ஸோ சர்ஃபேஸ் நார்மல், ரைட், நார்மல். அப்ப என்ன ஆகுது, நான் வந்து ஒரு ரே அனுப்புறேன். லெட் அஸ் கன்சிடர் இது டென்சர், இது ரேரர், ஹை டென்சிட்டி. அப்போ ஒரு ரே வந்து நான் இப்படி அனுப்புறேன். அந்த ரே இப்படி பட்டதும் என்ன ஆகுது, இந்த இடத்துல ரேரர் டு டென்சர் வர்றதுனால இப்படி வந்துருச்சு. இப்போ எனக்கு டென்சர்ல இருந்து ரேரர் வருது. அப்போ இப்படி நேரா போக வேண்டிய இந்த ரே இப்படி போகாம எப்படி போகும் அப்படின்னா மூவ் அவே த நார்மல். இதுதான் நார்மல், இதுதான் நார்மல். இப்படி வராம இந்த பக்கம் போகுது பாருங்க, தள்ளி போகுது. அப்போ அவே த நார்மல். அப்ப என்ன சொல்லலாம், அப்போ இந்த இடத்துல டென்சர் டு ரேரர் போகும்போது எனக்கு அந்த ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்குது, அவே த நார்மல், ரைட், அவே த நார்மல். சரியா? அவே த நார்மல். இவ்வளவுதான் விஷயம், ரைட்டா? ஸோ இதுல எதனா டவுட் இருக்குதா?
எஸ் ஸ்ரீஹரிணி கரெக்ட். இது வந்து ஸ்டேட் போர்டில் 6th லெசன், சிபிஎஸ்சியில் 9th லெசன். ஓகே ஓகே ரைட். யா திஸ் இஸ் ரே ஆப்டிக்ஸ். ஓகேவா? ஓகே ரைட் ரைட். ஓகே ரைட். ஓகே ஓகே. ஸோ இது வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ நம்ம இந்த லைன்ஸை நம்ம பார்க்கலாம். பாருங்க, a ray of light represents a beam. ஓகேவா? ray of light வந்து represents a beam அப்படின்னு மொத்தமா நிறைய லைட் போகுது அப்படின்ற மாதிரி. The direction of the propagations of an obliquely incident, அதாவது இதுதான் ரைட். என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் should be 0ல இருந்து 90 டிகிரிக்கு உள்ள இருக்கணும். எப்படி? 0ல இருந்து 90 டிகிரிக்கு உள்ள, அதாவது இதுதான் நார்மல், இதுதான் சர்ஃபேஸ். ஸோ இங்க இருந்து இதுக்குள்ள இருக்கணும். சரி, அங்கிருந்து அதுக்குள்ள இருக்கணும் என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள். தட் என்டர்ஸ் தி அதர் மீடியம். அடுத்த மீடியமுக்கு போகுது. பாருங்க, இது ஒரு ரேரர் மீடியம், இது வந்து டென்சர் மீடியம் இல்லையா? இது ஏர், இது கிளாஸ் ஸ்லாப். அப்போ இந்த ரே வந்து இப்படி போயிருக்கணும், ஆனா இப்படி போகாம இந்த இப்படி வந்துருச்சு. ஏன்னா இது ரேரர் டு டென்சர் வரனால மூவ் டுவர்ட்ஸ் த நார்மல். Changes that the interface of the two medium. This phenomena is called refraction of light. அப்போ refraction of light அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சிம்பிளா bending of ray. Right? Bending of ray. அததான் நம்ம refraction அப்படின்னு நம்ம சொல்றோம். Right? So bending of ray அப்படின்றத வந்து refraction னு சொல்றோம். Right? So Snell's law experimentally obtained the following laws of refraction. அப்போ Snell's வந்து ரெண்டு முக்கியமான laws வந்து சொல்றாரு. என்ன? The incident ray, the refracted ray and the normal to the interface at the point of incident lie on the same plane. அதாவது எனக்கு என்ன நடக்குது? இந்த அடுத்த ஸ்லைடை பாரு, நம்ம பேசணும் இல்லையா? எனக்கு வந்து இது வந்து ஒரு சர்ஃபேஸ், எனக்கு இன்சிடென்ட் ஆகுது, இது நார்மலு, இந்த ரே இப்படி போயிருக்கணும், ஆனா அப்படி போகாம ரைட் இப்படி பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பேசணும். அண்ட் என்ன ஆயிடுச்சு? இதுதான் அந்த நார்மல் இல்லையா? இப்படி உள்ள வந்துருச்சு டுவர்ட்ஸ் த நார்மல். அப்போ இட் ஷோஸ் தட் ரேரர்ல இருந்து டென்சர் வந்து அந்த ரே வந்து பாஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் சொல்ற முக்கியமான விஷயம். அப்போ இங்க என்ன லைன் இருக்குது? என்ன லைன் இருக்குதுன்னா, இந்த மூணுமே எப்படி? இந்த மூணுமே, அதாவது இந்த இன்சிடென்ட், இந்த நார்மல், இந்த ரிஃப்ராக்ஷன், இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே பிளேன்ல நடக்குது. ரைட்? இட் இஸ் ஆக்டிங் ஆன் அ சேம் பிளேன், ஒரே சர்ஃபேஸ்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், பெருசா எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க? த ரேஷியோ ஆஃப் ரைட், ஸோ த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் டு த சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்றாங்க. ரிமெம்பர் தட் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ அண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர் at the angle that the incident and the refraction makes an angle with the normal provide ஆகக்கூடிய angle. So sin I by sin r equal to n/1. இதை நான் ரொம்ப டீட்டெயில்டா நிறைய கிளாஸஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, n1 sin I இன்சிடென்ட் ஈக்குவல் டு n2 sin r. இதுதான் வந்து நம்ம ஸ்னெல்ஸ் லா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, let us consider sin I by sin r equal to, இந்த பாரு, இது இங்க வந்துருச்சு, இந்த n1 அப்படி போயிடுச்சு. அப்போ n2 n1. சரியா? ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தெரியுங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரைட்? அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இதெல்லாம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான்.
அப்ப நமக்கு ஜெனரல் என்ன தெரியும்? refractive index n which is equal to c by v ன்னு தெரியும். c by v. c அப்படின்றது என்ன? speed of light in vacuum. v அப்படின்றது என்ன? speed of light in medium. அப்போ if in refraction part I have two medium, அப்போ n1 which is equal to c by v1, n2 equal to c by v2. இப்போ இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரலாம். ஏன் சார் n1 n2ன்னு போட்டிங்க, அப்புறம் எப்படி சார் v1 v2 போட்டு c மட்டும் ஏன் ஒரே மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், அது மாறாது. ஆனால் மீடியமுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய லைட்டினுடைய வேகம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? sin i by sin r equal to n2 n1 அப்படின்னு n2 by n1 எழுதலாம், இல்லைன்னா n2 1ன்னு எழுதலாம். இப்படி எழுதலாம், ரெப்ரசன்ட் பண்ணலாம். both represents the same thing. அப்போ இங்க இடத்துல பார்த்தீங்கன்னா n2 உடைய வேல்யூவும் n1 உடைய வேல்யூவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்மை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. n2 by n1. n2 என்ன? c by v2. n1 என்ன? c by v1. கரெக்டா? அதானே இருக்குது. அப்போ இது எப்படி எழுதுவோம்? we can rearrange like this, c by v2 into என்ன வரும்? v1 by c. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா I can cancel c and c. அப்போ ரிமைனிங் டேர்ம் நமக்கு என்ன இருக்குது? ரிமைனிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா v1 by v2. அப்போ இந்த n2 by n1 v1 by v2ன்னு சொல்லலாம். அப்போ I can rearrange this also like v1 and v2. அப்போ என்ன சொல்லலாம்? sin i by sin r equal to n2 by n1ன்னு சொல்லலாம், இல்ல n2 1ன்னு சொல்லலாம், இல்ல v1 by v2ன்னு சொல்லலாம். எல்லாமே கரெக்ட் தான். ரைட்? எவ்ரிதிங் இஸ் கரெக்ட். ஓகே, இதுதான் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் மிரர் இன்னும் எடுக்கல, இனிமேல் தான் எடுக்கணும். ஓகே ஓகே, இது பார்த்தீங்கன்னா NCERT சிலபஸ் அப்படியே நான் எடுக்கிறேங்க. புக் லைன் பை லைன் வந்து நான் வந்து இதை எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே, எஸ். ஸோ அடுத்து பாருங்க, அடுத்த பேஜ். வேர் n21 இஸ் எ கான்ஸ்டன்ட் பிகாஸ் இட் இஸ் அ ரிஃப்ராக்டிவ் மீடியம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு மீடியம் n21. அடுத்து என்ன சொல்றாங்க? கால்டு த refractive index of the second medium with respect to first medium. சரியா? so n21 அப்படின்றது second medium with respect to first medium. அதாவது நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் கூலும்ஸ்லால. F21 அப்படின்றது force on 2, அதாவது செகண்ட் சார்ஜ் டியூ டு ஃபர்ஸ்ட் சார்ஜ் நம்ம பேசணும் இல்லையா? அதே தான். அப்போ the equation 9.10 is well known as Snell's law of refraction. அப்போ இதுதான் வந்து நம்ம Snell's law of refraction அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்து பாருங்க, we note that n21 is a characteristics of the pair of media, right, and also depends on the wavelength of light, but it is independent of the angle of incident. அப்போ angle of incident நமக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது, நமக்கு மீடியம் தான் இதுல இருக்கிற ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முக்கியமான விஷயம். அடுத்து from equation 9.10 n21 வந்து is greater than 1, so refraction வந்து is less than incident. அது என்ன சொல்றாங்க? அதாவது that is the refracted ray bend towards the normal. எப்போ? when the light ray passes from rarer medium to denser medium. அப்போ rarer mediumல இருந்து denser medium வரும்போது லைட் எப்படி இருக்கு? bend towards the normal. அதுதான் இங்க சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க? if n21 is greater than n1, அதாவது n2 by n1
equal to 1. என்னது it is greater than 1 அப்படின்னா செகண்ட் மீடியமுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து n1 விட அதிகமா இருந்தா, அதாவது அதிகமான டென்சரா இருந்ததுன்னா அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கு, கிரேட்டரா இருக்குது. அப்ப என்ன ஆகுது, எனக்கு ரைட் வந்து பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். அப்ப r வந்து less than i ன்னு சொல்றாங்க. அப்ப என்னது r வந்து less than i னா, அதாவது என்னுடைய ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும், இப்போ இது நார்மல் which mean surface, இது வந்து அந்த நார்மல். அப்ப நான் அனுப்பக்கூடிய லைட் வந்து இப்படி நேரா போயிருக்கணும், ஆனா இப்படி போகாம இப்படி வந்துடும். அப்ப இதுல இருக்கக்கூடிய ஆங்கிள் இதுல இருக்கக்கூடிய ஆங்கிள் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். r வந்து லெஸ், r வந்து ரொம்ப குட்டி ஆங்கிள், ஆனா i வந்து r விட அதிகம். அதான் சொல்றாங்க r வந்து less than i, that is the refractive ray bend towards the normal. ஓகேவா, புரியுதா? Is that clear my dear children? Is that clear? Is that clear children? Yes. அடுத்து என்ன சொல்றாங்க, in such a case medium, if suppose if medium 2 is said to be optically denser, right, or denser in short, அதாவது அடர்த்தியா இருக்கும் denser medium, கொஞ்சம் அடர்த்தி கம்மியா இருக்கும் அது வந்து rarer medium அப்படின்னு சொல்றாங்க, than the medium 1. On the other hand, if n21 is less than 1, இது பாரு greater ன்னு சொல்லி இருக்கிறேன். இப்போ சப்போஸ் n1 விட n2 ரொம்ப சின்னதா இருந்தது, அப்போ லைட் எப்படி இருக்குது, டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியமுக்கு வருது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம், r வந்து கிரேட்டர் தென் i. பாரு r வந்து கிரேட்டர் தென் i. இது புரியுதா? இவ்வளவுதான் விஷயம். Anybody have doubt here? அப்ப என்ன சொல்லலாம், அப்ப லைட் வந்து எப்படி இருக்குது, bend away the normal. இத நான் முன்னாடியே சொன்னேன், away the normal. அப்ப this is the case when incident ray in a denser medium refracts into the rarer medium. Okay va? Is that clear my dear children? Is that clear ma? Yes Raghav, சிமிலர் தான், பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, எல்லாமே ஒண்ணுதாங்க. ரைட், ஓகே. அடுத்து போகலாம். நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் டென்சிட்டி should not be confused with the mass density. மாஸுக்கும் ஆப்டிக்கல் டென்சிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, which is mass per unit volume. டென்சிட்டி தெரியும் இல்லையா, டென்சிட்டி அப்படின்றது வந்து நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா. ஸோ டென்சிட்டி ரோ which is equal to mass per unit volume சொல்லுவோம். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் உடைய அந்த மாஸ் பேஸ் பண்ணி, பட் இது வந்து அப்படி கிடையாது. இட் இஸ் பாசிபிள் தட் mass density of an optical denser medium may be less than the optical rarer medium. Optical density is the ratio of speed of light in two medium. அப்ப என்ன சொல்றாங்க, ஆப்டிக்கல் அப்படின்னாவே லைட் தான் இல்லையா. ஸோ அப்போ இங்க என்ன நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் டென்சிட்டியை வச்சு அதனுடைய ஆப்டிக்கல் டென்சிட்டி கம்மியா இருக்கும் அதிகமா இருக்கும் நம்மளால தீர்மானிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல டென்சர் மீடியமும் ரேரர் மீடியமும் எதை வச்சு சொல்றேன்னா, அந்த லைட்டினுடைய வேகத்தை வச்சு. எனக்கு டென்சிட்டி அதிகமாகும் போது லைட்டுடைய வேகம் எப்படி இருக்குது, கம்மியா இருக்குது. அப்ப டென்சிட்டி கம்மியா இருக்கும்போது லைட்டுடைய வேகம் எப்படி இருக்குது, அதிகமா இருக்குது. இதுதான் நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் which is equal to c/v ன்னு படிச்சிருக்கோம். ரைட், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து c/v ன்னு படிச்சிருக்கோம். ரைட், அடுத்து பாருங்க, இட் இஸ் பாசிபிள். ரைட், அதான் நம்ம சொல்லிட்டோம். ரைட், அது சொல்லியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், டர்பன்டைன் அண்ட் வாட்டர். மாஸ் டென்சிட்டி ஆஃப் டர்பன்டைன் இஸ் லெஸ் தேன் த வாட்டர், பட் த ஆப்டிக்கல் டென்சிட்டி இஸ் ஹையர். அப்போ இந்த வாட்டரை விட டர்பன்டைனுடைய டென்சிட்டி அதிகமா இருக்குமா, மாஸ் டென்சிட்டி. ஆனா வாட்டர்ல தான் லைட்டுடைய வேகம் எப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க. மாஸ் டென்சிட்டி ஆஃப் த டர்பன்டைன் இது வந்து ரொம்ப கம்மி when compared to water, but optical density எந்த எப்படி இருக்குது, இதுக்கு தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ரைட், ஆப்டிக்கல் டென்சிட்டி. அப்போ இதை விட இதுல எப்படி இருக்கு, லைட்டினுடைய வேகம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆப்டிக்கல், ரைட், லைட்டினுடைய வேகம். லைட் ஆப்டிக்கல் அப்படின்னாவே லைட் தான். Is that clear my dear children? Is that clear? Thank you so much. Next பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்க,
if n21 is the refractive index of the 2 with respect to 1 and n12 is the refractive index of 1 with respect to 2. இது ரொம்ப சிம்பிள் இல்லையா? என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் மீடியம் செகண்ட் மீடியம், அதாவது n21 அப்படின்னா n2 by n1, n12 அப்படின்னா n1 by n2, அவ்வளவுதாங்க. அப்போ செகண்ட் மீடியம் with respect to first medium, first medium with respect to second medium. ஓகேவா? சாதா சொல்றாங்க. அண்ட் இதுதான் வந்து இதுல இருக்கிற சின்ன ஃபார்முலா. அப்ப இது ரெண்டு எப்படி இருக்குது? ரெசிப்ரோக்கல் தானே. அப்போ n12 equal to 1 by n21, right? Because they both are inversely proportional, right? It follows that n32 is the refractive index of third with respect to second. அப்ப n32 அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? n32 அப்படின்றது வந்து n31 அதுக்கப்புறம் 12. இதை வந்து நம்ம செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? செயின் ரூல். ஓகே. where n31 is the refractive index of third with respect to first. சரியா? third with respect to first. Some elementary results based on the laws of refraction follows immediately for a regular slab. அப்படி for a regular slab இதுதான். For a regular slab என்ன நடக்குது பாருங்க. for a regular for a rectangular slab the refraction takes place at two interface. ஒன்னு வந்து glass air glass, மறுபடியும் glass air. இது என்ன சார் எனக்கு புரியல, ரொம்ப கிளியரா சொல்றேன், கவலைப்படாத. It is easily seen from figure 9.9, that is R2 equal to R1. சரிங்களா? R2 வந்து equal to R1 ன்னு சொல்றாங்க. The emergent ray, அதாவது வெளியே வர்ற ray is parallel to the incident ray. இதுதான் incident rayக்கு parallel-ஆ இருக்கு. So there is, right, there is no deviation, but it does suffer lateral displacement shift with respect to the incident ray. அப்போ அதை நம்ம பார்க்கிறோம். என்ன எக்ஸ்பிளனேஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க அது நமக்கு தெரியணும் இல்லையா? என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க? ரொம்ப சிம்பிள். டர்பன்டைன் வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது லைக் நம்ம இந்த பெயிண்டிங்ல இதெல்லாம் வந்து ஒரு கெரோசின் மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி இருக்கும். அது நம்ம அந்த மரத்துலயே இருக்கும் பாருப்பா, மரம் அரிக்கிற மாதிரி இருக்குமே. இல்லைன்னா வந்து நம்ம பெயிண்ட்ல கூட அந்த டர்பன்டைன் ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. கையில வந்து பெயிண்ட் ஊற்றிக்கிச்சுன்னா அந்த டர்பன்டைன் ஊற்றினா பெயிண்ட் எல்லாம் நம்ம கையில இருந்து ஈஸியாக வந்துடும், காஞ்சி இருந்தாலுமே. அதுதான் டர்பன்டைன். லைக் ஃப்ளேமபிள் தான், லைட்டாக அப்படி வச்சா கூட எரிஞ்சிடும், அப்படியே ஃபயர் இருக்கிற மாதிரி தான். அவுட் ஆஃப் லவ் கேமர். கிளியர்மா? கோழி முட்டை கிளியர்? கோழி முட்டை கிளியர்? ஓகே ஓகே ரைட். கோழி முட்டை பேர் நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்கம்மா. நமக்கு வந்து இந்த ரிஃப்ராக்ஷனுடைய கான்செப்ட் ரொம்ப டீட்டெயில்டா தெரியும் இல்லையா? ரிஃப்ராக்ஷனுடைய கான்செப்ட் ரொம்ப டீட்டெயில்டா தெரியும். என்ன தெரியும் நமக்கு வந்து ஒரு லைட்டு ரேரர், ரைட், ரேரர்ல இருந்து டென்சர் மீடியம் போகும்போது, ஹாய் பருத்தி மகேஷ், ரைட், கரெக்டாக தான் படிக்கிறேன்னா? கரெக்டு தான், பருத்தி மகேஷ், ரைட். அப்போ என்ன சொல்லலாம், ஒரு லைட்டு வந்து ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம் போகும்போது அந்த லைட்டு வந்து சாரி சடன்லி அது கட் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு காலும் வந்துருச்சு, சாரி ஃபார் தட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரைட், ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு லைட்டு வந்து ரேரர்ல இருந்து
டென்சர் போச்சு அப்படின்னா அது என்ன இருக்கும்? மூவ் டுவர்ட்ஸ் த நார்மல். டுவர்ட்ஸ் த நார்மல். சரியா? மூவ் டுவர்ட்ஸ் த நார்மல். அதே வந்து டென்சர்ல இருந்து ரேரர் போயிடுச்சு அப்படின்னா மூவ் அவே த நார்மல். அவே த நார்மல். இப்ப நீங்களே நல்லா கவனிங்க, நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அப்ப என்ன பண்றாங்க? ஒரு ரேவை வந்து இப்படி அனுப்புறாங்கப்பா. இந்த ரே இங்க பட்டுச்சு, ரைட்? ஒரு ரேவை அனுப்புறோம், அந்த ரே வந்து இந்த சர்ஃபேஸ்ல பட்டுச்சு. பொதுவா இது பாரு, இது வந்து ஏர், இது வந்து ஏருங்க. இங்கே சொல்லியிருக்கு ஏர். இந்த கிளாஸ் அது இன்னொரு மீடியம், கிளாஸ் மீடியம். மறுபடியும் அந்த லைட் வந்து வெளியே வருது, ஏர் மீடியம். சரி, இப்ப நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸ் சர்ஃபேஸ், இந்த கிளாஸ் சர்ஃபேஸுக்கு நார்மல் இதுதான். கரெக்டா? இந்த கிளாஸ் சர்ஃபேஸுக்கு நார்மல் அதுதான். இல்லைன்னா உங்களுக்கு நான் இன்னொரு டயக்ராம் வரைகிறேன், அதை எப்படி விட்டுருங்க. இருக்கு, இங்க நான் வரைகிறேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். ரைட்? இப்போ என்கிட்ட வந்து ஜென்ரலா எனக்கு இதுதான் சர்ஃபேஸுங்க. ரைட்? இதுதான் வந்து எனக்கு இப்போ சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸுக்கு வர்டிக்கல், நல்லா கவனிக்கணும், இந்த சர்ஃபேஸுக்கு வர்டிக்கல் தான் நார்மல். இதுதான் இப்போதைக்கு நார்மல். இப்போ அதே மாதிரி எனக்கு இன்னொரு சர்ஃபேஸ் இருக்குது. அந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லாண்டிங்கா இருக்குது. ரைட்? இப்படி ஸ்லாண்டிங்கா இருக்குது. இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு இதுதான் நார்மல். புரியுதா? 90 டிகிரி சர்ஃபேஸ் எப்படி இருந்தாலும் சரி, அந்த சர்ஃபேஸுக்கு 90 டிகிரியில் ஒரு கோடு வரையறேன் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம நார்மல்னு சொல்லுவோம். லைக் ஏரியா வெக்டார் நம்ம படிச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம், அதே தான் நான் இங்கே சொல்ல போறேன். அப்போ என்ன ஆகுது? எனக்கு ஒரு கிளாஸ் ஸ்லாப் இருக்குதுங்க. சரிங்களா? ஒரு கிளாஸ் ஸ்லாப் இருக்குதுங்க. இந்த கிளாஸ் ஸ்லாப்னுடைய ஏரியா வெக்டர் நம்ம வரைய போறோம். இது வந்து இதோட ஏரியா வெக்டர். இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு, சாரி, ரைட்? இப்போ இந்த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த சர்ஃபேஸுக்கு இது ஏரியா வெக்டர், இந்த சர்ஃபேஸுக்கு இது ஏரியா வெக்டர், இந்த சர்ஃபேஸுக்கு இது ஏரியா வெக்டர். இப்போ இதுல யாருக்கும் சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு லைட்டை வந்து பாஸ் பண்றேங்க. சரிங்களா? ஒரு லைட்டை வந்து பாஸ் பண்ண போறேன், இன்சிடென்ட் பண்ண போறேன். ரைட்? எப்படி இன்சிடென்ட் பண்றேன்? let us say this is the incident angle, sorry, incident ray. சரிங்களா? இதுதான் வந்து incident ray. அப்போ இந்த incident ray இந்த சர்ஃபேஸ்க்கு இதுதானே நார்மல். அப்போ இதுதான் incident angle. சரியா? இப்போ இது incident ray. அப்போ என்ன ஆகுது? ஒரு லைட் வந்து ரேரர் மீடியம், இது ரேரர் மீடியம். ரைட்? இது வந்து இது இந்த உள்ள இருக்குல்ல பாக்ஸ், இது வந்து டென்சர் மீடியம். சரியா? மறுபடியும் அது வெளியே வர்றது ரேரர் மீடியம். புரியுதுங்களா மை டியர் செல்லங்களா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்? ஆமா கனி, ஐ வில் டேக் தட் அகேன். டவர்ஸ் நார்மல் அண்ட் அவே நார்மல், இது தமிழ்ல ஒன் டைம் சொல்லுங்க. ஓகே, இந்த வேற பேட்டரி வேற சுத்தமா இல்லப்பா. அச்சோ, ஆஃப் ஆயிடும் போல இருக்கு ஃபோனு. ஒரு நிமிஷம், இந்த ஃபோன் வந்து கனெக்ட் ஆகவும் மாட்டேங்குது வைஃபைல. நான் என்ன பண்றது? ஓகே, that is okay, believe. Right? ஓகே, கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். விஷயத்துக்கு வருவோம். அப்போ என்ன ஆகுது? எனக்கு இது இன்சிடென்ட் ஆகுது. அப்போ இந்த ரே வந்து எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரே வந்து இப்படியே போகணும் நேரா. இப்படிதானே போகணும், கரெக்டா? இப்படிதான் போகணும். ஆனால் அப்படி போகலை.
ஓகே, அப்படி போகல. நமக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இருங்க ஒரு நிமிஷம், இந்த கிளாஸ் ஸ்லாப் மட்டும் கொஞ்சம் லைட்டா நான் கொஞ்சம் பெருசா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளாஸ் ஸ்லாப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அது எடுக்கணுன்றதுக்காக தான், வேற ஏதாவது. ஏன்னா அந்த இது வந்து நான் கொஞ்சம் இது வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதுதான் நார்மல், கரெக்டாக தான் வரைகிறேன். ஓகேவா? அப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இப்படியே நேராக போகணும், இப்படியே நேராக போகணும். ஆனால் எனக்கு இது ரேரர், இது டென்சர் அப்படின்றனால இப்படி நேராக போக வேண்டிய ரேர் டு டென்சர் அப்படின்னு சொல்லும்போது இட் மூவ் டுவர்ட்ஸ் த நார்மல், நார்மலுக்கு பக்கத்தில் வருது. அப்போ என்ன ஆகுது, இப்படி போக வேண்டிய கொஞ்சம் இப்படி பெண்ட் ஆகி இப்படி உள்ள வருது, டுவர்ட்ஸ் தி நார்மல். இப்போ மறுபடியும் நல்லா கவனிங்க, இது இன்சிடென்ட் ரே, எனக்கு ரே வந்து எப்படி போகுது, டுவர்ட்ஸ் தி நார்மல், டுவர்ட்ஸ் த நார்மல் வந்தாச்சு இல்லையா, இப்படி போகுது, நார்மலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே போனது என்ன ஆகுது, மறுபடியும் இங்கே ஒரு கூத்து நடக்குது. என்ன நடக்குது, ஏன்னா இங்க இருந்து மறுபடியும் மீடியம் மாறுது, டென்சர்ல இருந்து ரேரர் போகுது. அப்ப டென்சர் டு ரேரர் அப்படின்னு சொல்லும் போது இட் மூவ் அவே த நார்மல். அப்போ இதுக்கு இதுதான் நார்மல், சரியா? அப்போ இந்த ரே எப்படி போகணும், இந்த ரே இப்படி போகணும். இப்படி போக வேண்டிய ரே என்ன ஆகுது, மூவ், என்னது மூவ் அவே த நார்மல், அவே த நார்மலுங்க. அப்ப என்ன ஆகணும், இப்படி வர உள்ள இப்படி வராம இப்படி போகுது, ரைட், இப்படி போகுது. அப்போ இதை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன். பாருங்க, இது ரெண்டும் எப்படி இருக்குன்றாங்கன்னா பேரலலா இருக்குன்னு சொல்றாங்க, ரைட். இதுக்கு பேர் ஒரு பேர் வைக்கிறாங்க, என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட், லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்றாங்க, இல்லனா லேட்ரல் ஷிஃப்ட்னு சொல்றாங்க. என்னது ஷிஃப்ட், இப்படி நேரா போக வேண்டியது வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகி இருக்குது. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். அண்டர்ஸ்டுட் மை டியர் சில்ட்ரன்? Understood my dear children? Yes, please ask your doubts. Yes, what's your doubt my dear children? ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். You ask your doubt. You ask your doubts. Okay, so I think this is very clear, no doubt இல்லையா? ஸோ இதுதான் அந்த கிளாஸ் லேப்புக்கான கான்செப்ட். இப்போ நம்ம தியரிக்கு வருவோம். என்ன சொல்லியிருக்குது, இதை தான் நம்ம பார்த்தோம். அப்போ என்ன சொல்றாங்க, இந்த ரே இப்படி நேரா போனோம், ஆனால் அப்படி போகாம இன்னொரு மீடியம்ல இப்படி டுவர்ட்ஸ் பெண்ட் ஆகுது, இப்படி போகணும். ஆனால் என்ன ஆகுது, டென்சர் டு ரேரர், ஸோ மூவ் அவே த நார்மல். ஸோ இது ரெண்டும் பேரலல், தட் இஸ் கால்ட் அஸ் லேட்டரல் ஷிஃப்ட். ஓகேவா? அதாவது இங்கே வர வேண்டிய அந்த ரே இங்கே வருதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம படிக்கலாம். ஸோ தட் இஸ் த திங். ஆக்சுவலி வி ரெட் இல்லையா, இதை பாருங்க, த எமர்ஜென்ட் ரே பேரலல் டு த இன்சிடென்ட் ரே. இதுதான் எமர்ஜென்ட், வெளியே வந்த ரே. இந்த ரே எப்படி இருக்குதான், பேரலலுக்கு, இன்சிடென்ட் ரேக்கு பேரலலா இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். திஸ் இஸ் கால்ட் அஸ் கிளாஸ் ஸ்லாப் கான்செப்ட். இது இன்னொரு சிம்பிளான கான்செப்ட், அதே நான் உங்களுக்கு கொஞ்சம் இப்போ டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ டில் திஸ் வி கம்ப்ளீட்டட், இது வரைக்கும். அடுத்து பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க, another familiar observation is that the bottom of the tank filled with the water appears to be raised. அப்படியே மேலே வந்த மாதிரி இருக்குது.
என்னடா மேலே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, for viewing near the normal direction it can be shown that the apparent depth h1 is the real depth h2 divided by the refractive index of the medium water. சிம்பிளா முடிச்சிட்டாங்க. என்னடா அது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு அழகான ஒரு டயக்ராமை வச்சு இன்னும் கிளியரா அந்த கான்செப்டை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ என்ன சொல்றாங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த அப்சர்வேஷனை நீங்க ஒரு முறை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னா you just stand here or sit. ஓகேவா? இப்போ இந்த கொஞ்சம் தூரத்துல, ரொம்ப தூரம்ல, கொஞ்சம் கண்ணு கெட்டுற தூரம் பக்கத்துல, இவ்வளோ பக்கத்துல ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுட்டு நீங்க நெல்லுங்க. அந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு காயினை போட்டு விட்டுருங்க. சின்ன காயின் இது உள்ள இருக்குது, ஒரு சின்ன காயின் அதுக்கு உள்ள இருக்குது. ரைட். ஸோ அதுக்குள்ள ஓகே ரைட். ஸோ அதுக்குள்ள ஒரு சின்ன காயின் வச்சிருக்கேன். இப்போ இந்த காயின், இப்போ நான் வந்து இப்படி நிக்கிறேன்ப்பா, இந்த காயினை பார்க்குறேன். நான் நகர்ந்து போகல, ஒரு இடத்துல இருந்து இந்த காயினை இந்த டப்பாக்குள்ள தெரியுதான்னு பார்க்குறேன். தெரியுதா? தெரியல. இப்போ உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ பிரதரோ சிஸ்டரோ யாரையும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு இதுல கொஞ்சம் தண்ணி ஊற்ற சொல்லுங்க. அப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பும். நீங்க அதே இடத்துல தான் நிக்கிறீங்க, உடம்ப ஷேக் பண்ணல, தண்ணி நிரப்புறீங்க. அப்போ இந்த ஒரு கட்டத்துல என்ன தெரியும் அப்படின்னா, நீங்க அதே இடத்துல தான் நிக்கிறீங்க, தண்ணி ஊத்த 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 என்ன ஆகுதுன்னா அந்த காயின் கொஞ்சம் மேல வந்த மாதிரி இருக்குது. இந்த காயினை இப்போ நீங்க பாக்குறீங்க. யூ கேன் see that. நான் இதை நிறைய முறை பண்ணியிருக்கேன். ரைட். அப்போ நம்ம இதை பார்க்குறோம். ஹவு, இது எப்படி நடக்குது அப்படின்றதான் இது. எப்படி? ரொம்ப சிம்பிள். என்கிட்ட வந்து இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யூ ட்ரை திஸ். You try this. Okay, will you try that? சொல்லுங்க. கரெக்ட் ஸ்ரீஹரிணி, கரெக்ட். ரைட். அப்ப என்ன சொல்லலாம், இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு தண்ணியை வச்சுப்போம். இந்த இடத்துல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இப்ப பொதுவா நமக்கு என்ன தெரியும்னா, இந்த ஹியூமன் ஐ, நம்மளுடைய ஐ, ஹியூமன் ஐ வந்து எப்பவுமே ஒரு லைட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் பார்க்க முடியும். இதை நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கவே கூட. ரைட். ஒரு ஹியூமன்னால ஒரு லைட்டை நேரா தான் பார்க்க முடியும். அதாவது அந்த லைட் வந்து நேரா தான் டிராவல் ஆகுதுன்னு மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர, அந்த லைட் பெண்ட் ஆகுதா, சுத்துதா, இது சுத்தாத இருந்தாலும் சும்மா சொல்றேன், அந்த லைட் வந்து பெண்ட் ஆகுதா அப்படின்றது மட்டும் அவரால் பார்க்க முடியாது. பட் லைட்டு ஸ்ட்ரெயிட்டா டிராவல் ஆகுதுன்றது மட்டும்தான் அவரால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு வெசல் இருக்கு, இங்க தண்ணி, இந்த ஒரு ஆப்ஜெக்டை வச்சிருக்கேன். ரைட். இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்குது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவா இந்த ஆப்ஜெக்ட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு டயக்ராமா வரையும், ஒரு 2 ரேவை நம்ம வரைஞ்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ நேரா நமக்கு தெரியுதுங்க, இப்படி நேரா போகுது, நேரா இங்க போகுது. இப்போ அந்த எல்லோ கலருக்கு எது நார்மல்? இதுதான் நார்மல். ரைட். இப்போ நீங்களே சொல்லுங்க, இது வந்து டென்சர் மீடியம், இது வந்து ரேரர் மீடியம். அப்போ ஒரு லைட், அதாவது ஒரு இமேஜ், இது ஆப்ஜெக்ட் தானே, இந்த ஆப்ஜெக்டுடைய இமேஜ் தானே நமக்கு தெரியுது. அப்போ இதுல இருந்து ஒரு ரே வந்து இங்க பட்டு என்ன ஆகும்? டென்சர் டு ரேரர். அப்போ டுவர்ட்ஸ் த நார்மல் கிடையாது, அவேத நார்மல். இப்படி அவேத நார்மல் தானே, இப்படி போக வேண்டிய ரே. அதனால்தான் அந்த ரிஃப்ராக்ஷன் கான்செப்டை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். இப்படி போக வேண்டிய ரே என்ன ஆகுது? அவேத நார்மல், பெண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் எனக்கு டென்சர்ல இருந்து ரேரர் போகுதே, அவேத நார்மல்.
இப்போ இங்கே தான் அந்த ஹியூமன் இருக்கான். இவனோட ஐ எப்படி இருக்கும்? பெண்டெல்லாம் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு லைட் வருதா, நேரா பாரு. லைட் வருதா, நேரா பாரு. இது அப்படியே நேரா பாரு இங்க. அப்போ அவனுக்கு எப்படி தெரியுது? இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கிற மாதிரி தெரியுது. புரியுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் சில்ட்ரன்? இதுதான் இதுல இருக்கிற ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட். ரைட், முக்கியமான கான்செப்ட். புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஆப்ஜெக்டுடைய உயரம் எங்க இருக்குது ராஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்டுடைய உண்மையான உயரமே இதுதான். இதுதான் ஆப்ஜெக்டுடைய உண்மையான உயரம். எது? h1. ரைட், இல்ல hன்னு வச்சுக்கலாம். h தான் ஆப்ஜெக்டுடைய உண்மையான உயரம். அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்றேன்னா ஆக்சுவல் டெப்த்னு சொல்றோம். ஆக்சுவல் டெப்த்னு சொல்றோம். அப்ப இது இல்லையா, இது நம்ம பார்க்கிறோம், ஆனா இது உண்மையான ஆழம் கிடையாது. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா அப்பேரண்ட் டெப்த்னு சொல்றோம். அப்பேரண்ட் அப்படின்றவே ஒரு பொய் சித்தரிச்சது ஒரு விஷயம் மாதிரி தான் அப்பேரண்ட் டெப்த். சரியா? ஆக்சுவல் டெப்த், அப்பேரண்ட் டெப்த். இதுல எதனா டவுட் இருக்கா? கண்டிப்பா டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ இது நமக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. தெளிவா நமக்கு இது தெரிஞ்சிருச்சு. ரைட், அப்போ எனக்கு என்ன இருக்குது? இதுதான் நமக்கு தெரியக்கூடிய உயரம். ஆனா அந்த ஆப்ஜெக்டுடைய உயரம் என்ன? இதுதான். இது ஆக்சுவல், இது அப்பேரண்ட். புரியுதுங்களா? Do you have any doubt, my dear children? Please do comment to me. Do you have any doubt? Okay, right, no doubt. சரிங்களா? ரைட், இப்போ அடுத்து பாருங்க. The refraction of the light through the atmosphere is responsible. ரைட், நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்க சொல்றாங்க. சப்போஸ் அந்த அப்சர்வர் வந்து நேரா பார்க்குறாங்கன்னா அவர் நேரா தான் பார்க்க முடியும், பெண்ட் எல்லாம் பண்ணி பார்க்க முடியாது. நார்மலுக்கு இருந்ததுன்னா அது நார்மல்லையே தான் இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நார்மல் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகிடும். நார்மலில் இருந்தால் 90 டிகிரியில் இருந்தால் அது ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகிடும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். The refraction of the light through the atmosphere is responsible for many interesting phenomena. என்னது? For example, the sun is visible little before the actual sunrise. அப்போ நம்ம என்ன சொல்றோம்? 6 மணிக்கு சன்ரைஸ் வருதுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அதுக்கு முன்னாடியே பார்த்துடுறோம். எப்படி? நான் சொல்றேன். Until a little after the actual sunset. அப்போ சன்செட் அதே மாதிரி அதே தான். சன்ரைஸும் சரி சன்செட்டும் சரி, சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துடுறோம், சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துடுறோம். ஓகேவா? எப்படி? By actual sunrise we mean the actual crossing of the horizon by the sun. Shows the actual and the apparent position of the sun with respect to the horizon. The figure is highly exaggerated to show the effect. The refractive index of air with respect to vacuum is 1 point. Actually வந்து இதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். Refractive index of air equal to 1 always. So due to this, the apparent shift of the directions of the sun is about half a degree and corresponding time difference between the actual sunset apparent sunset is about 2 minutes. அப்ப 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம சன்ரைஸை பார்க்குறோம், 2 நிமிஷத்துக்கு பின்னாடி தான் நம்ம சன்செட்டே பார்க்குறோம். சன்செட் ஆயிடும், ஆனா 2 நிமிஷம் கழிச்சு தான் அது சன்செட் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ரைட், அது என்னன்றதை நான் சொல்றேன் பாருங்க. இதுதான் வந்து அந்த பர்சன் பார்க்குறாரு. ஸோ இதுதான் வந்து அந்த எர்த்து. என்ன ஆகுது? எர்த்து வந்து சன்னை வந்து ரிவால்வ் பண்ணுது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. இப்போ என்னன்னா, யூ ஜஸ்ட் சி திஸ் இஸ் த திங். ரைட், இங்கே தான் வந்து
சன் இருக்கு, ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் த சன். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இங்க தான் வந்து அந்த அப்சர்வர் இருக்கிறாரு. அவர் எர்த் வந்து இஸ் சரௌண்டட் பை மெனி திங்ஸ் லைக் ஏர், டஸ்ட் பார்ட்டிக்கல், மெனி கேஸ் பார்ட்டிகல்ஸ், நிறைய விஷயத்தினால நம்முடைய பூமி வந்து சூழப்பட்டிருக்குது இல்லையா? நம்முடைய எர்த் அட்மாஸ்பியர்ல நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இல்லையா? ஸோ அதே தான். அப்போ என்ன ஆகுது, ஒரு சன்னு ரொம்ப தூரம், எவ்வளோ தூரம், 150 ட்ரில்லியன் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. 150 ட்ரில்லியன் கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுங்க. நம்ம எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் என்ன, 150 ட்ரில்லியன் கிலோமீட்டர். அவ்வளோ தூரத்துல இருக்குது. அப்போ இந்த சன்னு அங்கிருந்து இங்க வர்றதுக்கு முக்காவாசி வேக்யூம் தான். அப்ப அந்த சன் வந்து நேரா வருது. இந்த டயக்ராம் வந்து கொஞ்சம் கிளியரா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதுதான் வந்து எர்த்து, அந்த பர்சன் வந்து இங்க இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா சன்லைட் வந்து தூரத்துல இருந்து வருதுப்பா, சன்லைட் வந்து தூரத்துல இருக்குது. அப்போ இது வந்து அந்த எர்த்தனுடைய அட்மாஸ்பியர்னு வச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ எர்த்தனுடைய அட்மாஸ்பியர். அப்போ சன் இங்க இருக்குது, சன்செட்டே ஆகல. அப்போ அந்த சன்னுடைய ஒளி வந்து நேராக இங்கே படுது. இது வந்து வேக்யூம், இது டஸ்ட் பார்ட்டிக்கல், நிறைய பொல்யூஷன்ஸ்னால ஏற்பட்ட அட்மாஸ்பியர் தான் பெரும்பாலும் நம்மளது. இப்போ ஏர் மாலிகூல்ஸ், வாட்டர் மாலிகூல்ஸ், கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ இது என்ன ஆகுது, இந்த மீடியம்க்கு வந்தது இது இப்படி பெண்ட் ஆகுது. ஏன்னா ரேரர் டு டென்சர், ஸோ பெண்ட். அப்போ இது வந்து ஹியூமன் ஐக்குப்படுது. ஹியூமன் என்ன, அவன் வந்து நேராக தான் பார்ப்பான், ரைட்? ஹியூமன் ஐ வந்து நேராக தான் பார்க்க முடியும். அப்போ அவனுக்கு சன் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். அப்போ காலையில் 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே அவன் சன்செட் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிறான். ஆனால் சன்செட் வந்து அவன் நினச்சதுக்கு 2 நிமிஷம் கழிச்சு தான், சன்ரைஸ் 2 நிமிஷத்துக்கு கழிச்சு தான் அவனுக்கு சன்ரைஸ் தெரியுது. விச் மீன் நடக்குது உண்மையா. புரியுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ சன்செட் அப்படின்னா என்ன? சன்செட்னா இப்போ அந்த சன் வந்து இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், ரைட்? சன் வந்து இங்கே வந்துருச்சு. அதே கான்செப்ட் தான், இங்கே போகும், லைட் டிபெண்ட் ஆகும், அவன் இங்கே பார்ப்பான். என்னடா சன்னு இன்னும் முடியலையா அப்படின்ற மாதிரி தான், ரைட்? ஆனால் ஆக்சுவலாக வந்து அது முன்னாடியே நடந்துருது, சரியா? ஸோ இதுதான் சன்செட்டும் சன்ரைஸுக்கும் இருக்கிற அந்த டிலே. அட்வான்ஸ் சன்ரைஸ் முன்னாடியே பார்த்துடுறோம், டிலேடு சன்செட் டியூ டு அட்மாஸ்பெரிக் ரிஃப்ராக்ஷன். என்னது? பெண்டிங் ஆஃப் ரே. ஓகேவா? பெண்டிங் ஆஃப் ரே, ரைட்? இப்போ இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். Shall we move to the next one? Yes, Hari Krishna, you also came. Okay, I think very less number of students are here, I believe. How many students are here, my dear children? 12. Very bad, very bad. Very less number of students are here. Very less, very less. Okay. Okay, I didn't want to. Please do share the link, my dear children, if possible. Possible, no? You can. Okay, Hare Krishna. Right. So when light travels from an optically denser, adarthiyana medium to a rarer medium at an interface, it is partly reflected back into the same medium. ஒரே மீடியம்ல மறுபடியும் வந்துருது. Partly refracted to the second medium. This reflection is called total internal reflection. அதாவது ரொம்ப சிம்பிள், நான் வரைகிற அந்த டயக்ராமை கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சது கான்செப்ட். திஸ் இஸ் த சர்ஃபேஸ். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா லைட் வந்து டென்சர் மீடியம்,
rarer medium. சரிங்களா? denser medium and rarer medium. So இந்த இடத்துல வந்து நான் லைட்டை வந்து ஓகே, எங்க வர்றாங்க, வரவே மாட்டாங்களே. ஓகே ரைட். ஸோ இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ என்ன சொல்றாங்க, ஒரு லைட் ரே வந்து நான் இப்போ பாஸ் பண்றேன். யா, அவுட் ஆஃப் லவ் கேமர் கேட்குறாரு, சார் கோ டு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாபிக்கு அடுத்தே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான்ப்பா. ரிஃப்ராக்ஷன் அட் spherical surfaces and by lenses பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ரைட். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பேசுகிறோம் அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான் ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். இப்போ நம்ம வந்து ஒரு லைட் அப்படி அனுப்புகிறோம். கன்சிடர் திஸ் இஸ் த நார்மல். ரைட். இப்போ நம்ம லைட் அனுப்புகிறோம், திஸ் இஸ் இன்சிடென்ட் ஆங்கிள் இல்லையா? பொதுவாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் ரே வந்து டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம் போகும்போது இட் ஷுட் மூவ் அவே த நார்மல். அப்போ இப்படி போக வேண்டிய அந்த ரே இப்படி வந்துருச்சு. ரைட், இது ரிஃப்ராக்ஷன். அடுத்து இன்னொரு இடத்துல நான் பண்ண போறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிளை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ முன்ன இவ்வளோ இருந்தது, இப்போ இவ்வளோ பெருசாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் இன்சிடென்ட் ஆங்கிளை. If I increase the incident angle, what is happening அப்படின்னா, கண்டிப்பா இப்படி போக வேண்டிய அந்த ரே இன்னும் பெண்ட் ஆகும், இப்படி வந்துடும் இல்லையா? அங்க பாருங்க டிஃபரன்ஸ் தெரியும். இங்க இவ்வளோண்டு தான் இருக்கு, இங்க இவ்வளோ பெருசு இருக்கு. இப்போ மூணாவது கேஸ். ரைட், மூணாவது கேஸ் என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி நான் வந்து ஒரு லைட்டை அனுப்புறேன். பட் இந்த முறை அந்த லைட்டை இப்படி நல்லா பெண்ட் பண்ணி இப்படி அனுப்புறேன். அந்த ஆங்கிளை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்றேன் இவ்வளோ. இப்போ என்ன ஆகுது, இந்த இன்சிடென்ட் ரே என்ன ஆகும், டென்சர்ல இருந்து ரேரர் போகும்போது இட் ஷுட் மூவ் அவே த நார்மல். இங்க இடத்துல மூவ் அவே த நார்மல், இந்த இடத்துல மூவ் அவே த நார்மல். ஸோ நான் என்ன கொடுத்தேன், இவ்வளோண்டு கொடுத்தேன், கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அதிகப்படுத்த நல்ல பெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் அதிகப்படுத்துறேன், இப்போ பெண்ட் ஆகுறது இந்த சர்ஃபேஸ்லயே போகுது. ரைட், அப்போ இங்க என்ன ஆகுது, இது வந்து ஃபார்மிங் an angle like 90 degree. அப்போ when incident angle is greater, அதை நான் சொல்றேன். ரைட், அதை நான் என்ன சொல்றேன், ஸோ இது வந்து ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து ஒரு அழகான நேமிங் கொடுக்குறாங்க, கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்றாங்க. ரைட், இதுக்கு பேரு கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்றாங்க. அப்போ when my incident angle is greaterங்க, is greater, எப்போ சொல்றேன் பாரு, வேண்டாம் வேற. ஓகே, அங்கே தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், திஸ் இஸ் த திங் நார்மல் இன்சிடென்ட். when my incident angle is greater than critical angle, critical angle விட அதிகமாக இருந்ததுன்னா, ரைட், critical angle விட அதிகமாக இருந்ததுன்னா greater than 90 degree அப்படின்னா எனக்கு இந்த ரே இந்த சர்ஃபேஸ்ல போச்சுலே, இன்னும் இதை இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகும், இப்படி போறது இன்னும் உள்ள வந்துடும். அப்போ இப்படி உள்ள வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. ரைட், அப்போ நான் அனுப்பக்கூடிய லைட் என்ன ஆகுது, அதே மீடியமுக்கு வந்துடுது. பாருங்களேன், அதே மீடியமுக்கு வந்துடுது. அப்ப என்ன சொல்லலாம், என்னுடைய லைட்டை வந்து இன்சிடென்ட் பண்ணது அதே இடத்துக்குள்ளேயே, ரிஃப்ராக்ஷன் அதுக்குள்ளேயே நடந்துருது. ஸோ இங்க போகும்போது டூ டிஃப்ரெண்ட் மீடியம், ஸோ ரிஃப்ராக்ஷன். இது ஒரே மீடியம்லயே அந்த லைட் உள்ள வந்துருது. ஸோ திஸ் இஸ் சைட் டு பி ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் ஒரே சர்ஃபேஸ்ல தானே நடக்குது. ரைட், ரிஃப்ளெக்ஷன். ஸோ மொத்தமா என்னுடைய லைட் எல்லாம் வருது. ஸோ டோட்டல் எது உள்ள நடக்குது, ஒரே மீடியம். ஸோ இன்டர்னல் என்ன நடக்குது, ரிஃப்ளெக்ஷன். ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். புரியுதுங்களா? Do you have any doubt here, my dear children? Do you have any doubt? You can ask me, please. You can ask me. Any doubt? Telegramல மெசேஜ் போட்டுட்டப்ப still there is no response, my dear children. I think they are not interested.
ஸோ நம்ம பசங்க வந்து எப்போ படிப்பாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் படிப்பாங்க பெரும்பாலும். அதுதான் பிரச்சனையே. அப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குது சார், ஃபிசிக்ஸ் எப்படி சார் படிக்கிறது, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுங்க சார், 21 days ஸ்ட்ராட்டஜிஸ் போடுங்க சார்ன்னு சொல்லி கேட்கறது. ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க மாட்டான். ஓகே, okay, right. So this is the concept. அதையும் இங்கே அதை சொல்லலாம். இதுதான் total internal reflection. When a ray enters into the denser medium to rarer medium, என்ன நடக்கும்? Move away the normal. அப்போ bend away the normal. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ஸோ அதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்க. அப்போ ரே AOI in figure 9.12 அந்த டயக்ராமு. ஸோ இன்சிடென்ட் ரே AO1 is partially reflected இது and partially transmitted or refracted. ஸோ எல்லாமே தான் நடக்குது. ஸோ 1 by 1 என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிளை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுது? the angle of refraction will also increase, அதாவது will move away the normal. அப்போ ஒரு கட்டத்தில் 90 degree, pi by 2 90 degree தானே, பைன்றது என்ன 180 degree by 2 which is equal to 90 degree. அப்போ 90 degree இருக்கும்போது the refracted ray is bent so much away from the normal. அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல it reaches into the same medium and that is said to be total internal reflection, right? so அதுதான் இங்க சொல்ற முக்கியமான கான்செப்ட் பாருங்க, ரைட்? so first என்னுடைய நார்மல் இதுதான் டாட்டட் இருக்கு இல்லையா, என்னுடைய நார்மல் நான் இவ்வளோ சின்ன ஆங்கிள் கொடுத்தேன், அந்த ரே வந்து இப்படி பெண்ட் ஆயிடுச்சு, இப்படி போயிருக்கணும், இப்படி பெண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் என்னுடைய ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணுறேன், இப்படி போயிருக்கணும், இப்படி போயிடுச்சு. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 90 degree வந்துடுச்சு. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், உள்ளே வந்துடுச்சு, ரைட்டா? அப்போ இந்த 90 degree வருது பாரு, இது கிரிட்டிக்கல் ஆங்கிள், ரொம்ப முக்கியம். ஸோ பார்ஷியலி ரிஃப்ளெக்டட், பார்ஷியலி ரிஃப்ளெக்டட் இந்த எல்லா இடத்துலையும். ஆனால் இங்கே மொத்தமாகவே எனக்கு வந்துருச்சு, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்ல வர்றாங்க. ஓகே, ஓகே, this is called total internal reflection. When light gets reflected by the surface, normally some fraction of it gets transmitted. The reflected ray therefore is always less intense than the incident ray. However smooth the reflecting surface may be, in total internal reflection on the other hand no transmissions of light takes place. எல்லாமே உள்ளே வந்துரும், டிரான்ஸ்மிஷன்லாம் கிடையாது. The angle of incident corresponding to the angle of refraction is 90 degree அப்படின்னா it is said to be critical angle for the given pair of media. We see from Snell's law, that is, if the relative refractive index of the refractive medium is less than 1, அதாவது denser to rarer அப்படின்னா move away the normal அப்படின்னு தான் சொல்றாங்க. Since the maximum value of sin R is unity 1, right? sin R வந்து 1 for air medium. அப்போ sin I sin R, so sin R வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆயிடுச்சு. so sin I which is equal to n to 1, சரிங்களா? so there is an upper limit of the value of sin I which law can be satisfied, that is I equal to IC. when I வந்து greater than IC இருந்தா எனக்கு வந்து total internal reflection வந்து நடக்குது. for values I larger than IC, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, larger than IC, Snell's law of refraction cannot be applied. ஏன்டா தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இங்க ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, எனக்கு ரிஃப்ராக்ஷன் இடத்துல தான் நான் ஸ்னெல்ஸ் லாவை பயன்படுத்த முடியும், ரிஃப்ளெக்ஷன் இடத்துல பயன்படுத்த முடியாது.
இது reflection. அப்போ when my incident angle is greater than critical angle, refraction நடக்கல, Snell's law பயன்படுத்த முடியாது. அதான் சொல்றாங்க, for values I larger than IC, Snell's law of refraction cannot be satisfied and hence no refraction is possible. இதை விட ரொம்ப தெளிவா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். Is that clear, my dear children? Okay. All are busy with revision exams. I think no revision exam. Okay. I see only 10 members now. 10 members are here. 16 illa morattu gamer. 10 members are here. Okay, not bad. It's okay, no issues. The refractive index of a denser medium 1 with respect to the rarer medium and the same thing. So n/1 which is equal to 1 by sin IC. So this is okay. Right. So some typical critical angles which is given in the tabular column. So this is the water refractive index, crown glass, dense flint glass, diamond. அதனுடைய critical angle கொடுத்திருக்காங்க. So diamond உடைய critical angle வந்து ரொம்ப கம்மி. critical angle னா அந்த 90 degree நம்ம பேசினாலே அது. அப்ப லைட்டா இது பண்ணாலுமே அந்த total internal reflection வந்து நடக்கும். So அதனால தான் வைரம் வந்து பயங்கரமா மின்னுறத நம்ம பார்ப்போம். So வைரம் வந்து நல்ல மின்னுறதுக்கு அதுதான் வந்து மெயின் ரீசன். பிகாஸ் அதனுடைய டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து ரொம்ப குறைவு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ டைமண்ட் வந்து ஈஸியாக வந்து மின்னும். சரிங்களா? ஓகே. ஸோ அ டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகே. ஸோ என்னது? ஆல் ஆப்டிக்கல் ஃபினாமினா கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் very easily with the use of laser torch or pointer, which is easily available nowadays. Take a glass beaker with a clear water in it, add a few drops of milk or any other suspension to water and stir so that water becomes a little turbid, konja thikka. Take a laser pointer and shine into the beam through the turbid water. You will find that path of the beam inside the water shines brightly because the critical angle konja koranju poidudhu. Shine the beam of light below the beaker. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஃபுல்லா பால் ஊத்தி பாலும் தண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. லைட் வந்து நீங்க அப்படி அடிச்சு பாருங்க அப்படி சொல்றாங்க. ஸோ இதுதான் அந்த சர்ஃபேஸ். ஸோ லைட் இப்படி போகும், இப்படி பெண்ட் ஆகும். அதாவது என்னுடைய ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா லைட் வந்து இப்படியே உள்ளே வந்துடும்னு சொல்கிறாங்க. which is seen as a spot on the table below. Do you find the undergone partial reflection அப்படின்ற மாதிரி, அதாவது கொஞ்சம் அது உள்ளே வருது. when I increase the critical which means incident angle. So now direct laser beam of one side of the beaker such that it strikes the upper surface of the water more obliquely. Adjust the directions of the laser beam until you find the angle of reflection. So that is the thing they have given. So yeah, this one, right? So என்னுடைய angle இல்லையா? So இதுதான் அடிக்கும்போது இப்படி போகுது, ஒரு சில இது கொஞ்சம் இப்படி வருதுன்னு சொல்றாங்க. என்னுடைய angle இதுக்கு நார்மல், இது நார்மல். See, this is normal, less angle, பிக் ஒன் இல்லையா? இப்போ இப்படி அனுப்புறாங்க. என்ன ஆகுது? மொத்த லைட்டுமே இப்படி உள்ள வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி. ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர் மை டியர் சில்ட்ரன். ஓகே. 8:10க்கு ஓகே. Yes, Sanjay. Okay.
we'll use this concept is very easy one, Mirage. So Mirage pathina romba simple ana concept da, right? So that is also due to total internal reflection. So எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். So Mirage அப்படின்றது வந்து ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். என்னன்னா எனக்கு வந்து consider this is the surface, okay? This is the surface. Let us say this is a sand. Consider a person is standing here. Okay, he sees a tree. Right? So in the tree வந்து இங்க இருக்கிற மாதிரி அவர் பார்க்கறாருன்னு வெச்சுப்போம். He sees something here. The tree இங்க இருக்கிற மாதிரி அவர் பார்க்கறாரு. இந்த மிராஜ் எங்க நடக்கும் அப்படினு கேட்டிங்கனா very hot summer. ரொம்ப ஹார்ட்னு போட்டேனா right? So it happens in very hot summer. ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கிற காலகட்டத்துல தான் இந்த மிராஜ் வந்து நமக்கு நடக்கும். நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் காணல் நீர் அப்படின்லாம் இல்லையா? வெயில் காலத்துல நம்ம போகும்போது ரோட்ல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா தண்ணி எல்லாம் இருக்காது. So how it is happening அப்படின்றத இங்க நம்ம சொல்ல போறது. So இதுதான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய யாரோ கேக்குறாங்க, கலை சார் தமிழ் மீடியம் கிளாஸ் எடுக்க மாட்டீங்களா சார்? மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டு தான்ப்பா இருக்கிறேன். எஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஹரிகிருஷ்ணா சார், திஸ் லெசன் எப்போ முடியும், எத்தனை லெக்சர்ஸ் போகும்? இந்த லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மை டியர் சில்ட்ரன், நமக்கு வந்து 1 minute ஐ வில் சே இன்னும் எத்தனை லெக்சர்ஸ் போகும்னு சொல்கிறேன் ஹரிகிருஷ்ணா. ஸோ ஐ திங்க் அவ்வளோதான். ஸோ மேபி ஃப்ரம் திஸ் இஸ் த லாஸ்ட்டுக்கு முன்னாடி நினைக்கிறேன். இன்னும் ஒரு லெக்சர்ல இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். ஓகே, இன்னும் ஒரு லெக்சர் தான் தம்பி ஹரிகிருஷ்ணா, இன்னும் ஒரு லெக்சர். தமிழ் மீடியமுக்கு எடுங்கன்னு சொல்றீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழ்ல தான் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே ரைட், இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா? நம்ம இதை கொஞ்சம் நம்ம லேயரா பிரிஞ்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். கன்சிடர் திஸ் இஸ் 1 லேயர், 2, 3, 4, 5 சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம லேயரை பிரிச்சாச்சுங்க. இப்போ எல்லா லேயர்லயும் நம்ம வந்து ஒவ்வொரு நார்மல் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் யுவர் இமேஜினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். நல்லா இமேஜின் பண்ணுங்க, இது எப்படின்றது உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும். எஸ் ஹரிகிருஷ்ணா, டோன்ட் வரி. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு இங்கதான் அந்த சன் இருக்குது, சன் ஹாட் பாய். இந்த சன்னுடைய லைட் வந்து இந்த மரத்துல பட்டு, இந்த மரத்துடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த நிலத்துல பட்டு நமக்கு மரம் இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி இந்த சன் வந்து நேரா வந்து இந்த மரத்துல படுது. இந்த மரத்துல பட்டது என்ன ஆகுது, இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா இந்த தரை வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும் இல்லையா? ஹாட்டா இருக்கும், இங்க கொஞ்சம் கோல்டா இருக்கும். ரைட், இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இது ரெண்டுத்துக்கும், இப்போ இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது
இது ஹாட்டா இருக்கும், இது கோல்டா இருக்கும். இப்போ இதையும் கம்பேர் பண்ணும்போது இது ஹாட்டா இருக்கும், இது கோல்டா இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இது ஹாட்டா இருக்கும், இது கோல்டா இருக்கும். சரியா? இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுதா? Can you understand this one first? Please do comment to me. இது வரைக்கும் புரியுதான்னு சொல்லுங்க first. First, please do say this. Say me. See, இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த தரை வந்து ரொம்பவே வெப்பமா இருக்கும் இல்லையா? இந்த தரை வந்து ரொம்பவே வெப்பமா இருக்கும். நம்ம வந்து இந்த வெயில் காலத்துல தரையில கால் வச்சா பயங்கர சூடா இருக்கும், ஹாட்டா இருக்குது. இதுதான் தரை. தரைக்கு மேல கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நான் இது 5 லேயரை பிரிச்சுட்டேன். ஸோ இது வந்து ஹாட்டா இருக்கு, இது கொஞ்சம் கோல்டா இருக்கும். அதாவது இந்த தரைக்கு கம்பேர் பண்ணும்போது இது கோல்டு, ஃபர்ஸ்ட் லேயர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயரை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் லேயர் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் சில்லுன்னு இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் சில்லுன்னு இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் சில்லுன்னு இருக்கும். புரியுதா? புரியுதா? இப்போ புரியுதாமா? Now can you understand? Now can you understand? இதுல பிரேக்கிங் நியூஸ் வேற பாத்தீங்களா? தமிழகத்தில் வந்து 4 நாட்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 நாட்களாமே. என்னன்னைக்குன்னு உங்களுக்கே தெரியும். 14, 15, 16, 17. மொரட்டு கேமர், நம்ம தமிழ் லெக்சர்ஸ் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேம்மா. செகண்ட் வால்யூம் பிசிக்ஸ் 11th எல்லாம் நான் முடிச்சிட்டேன். ப்ளீஸ் டூ செக். யா, ஓகே. ரைட். இப்போ பாரு, இப்போ எனக்கு இந்த சன்லைட் வந்து இந்த மரத்துக்கு மேல படுது. இப்போ இந்த மரம் தான் இப்போ ஆப்ஜெக்ட். இப்போ இதோட இமேஜ் தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்? முதல்ல இந்த மரம் இந்த லேயருக்கு இப்படி வருதுப்பா. இந்த லேயரை பொறுத்த வரைக்கும் இது நார்மல். இந்த லேயரை பொறுத்த வரைக்கும் இது நார்மல். அப்ப இந்த ரே வந்து எப்படி இருக்கணும்? டென்சர் இல்லையா? இங்க பாரு, நல்லா கவனி. இது ஹாட், அப்ப இது என்னது? இது ரேரர், கோல்டு, டென்சர். இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது ஹாட் ரேரர், இது டென்சர் கோல்டு. இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது ரேரர் டென்சர். இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது ரேரர் டென்சர். இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இது ரேரர், இது டென்சர் இல்லையா? சாரி டென்சர் கரெக்ட் தான். ரேரர் டென்சர். அப்போ ஒரு லைட் வந்து டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம் வருது. அப்போ என்ன நடக்கணும்? இட் ஷுட் மூவ் அவே த நார்மல். அப்போ இந்த ரே இப்படி போகாம இப்படி வருது இல்லையா? அடுத்து மறுபடியும் பாரு, இது நார்மல். மறுபடியும் இது என்ன நடக்கணும்? இப்படி போகணும், ஆனா அப்படி போகாம அவே த நார்மல் இப்படி. அப்ப என்ன ஆகுது? இது இப்ப நார்மல், இது நார்மல். இப்ப இந்த ரே என்ன ஆகணும்? இப்படி நேரா போகணும், ஆனா அப்படி போகாம இப்படி பெண்ட் ஆகுது. சரியா? இப்ப மறுபடியும் பாரு, இது நார்மல்,
என்ன ஆகணும், இந்த ரே இப்படி போகணும், அப்படி போகாம இப்படி பெண்ட் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகுது, என்னுடைய ஆங்கிள் இஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங் இல்லையா? ஸோ இப்படி இருந்தது, இப்படி இருந்தது, இப்படி இருந்தது, இப்படி இருந்தது, என்னுடைய ஆங்கிள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த நார்மலுக்கு இந்த ரே படும்போது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது, இப்படி இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்குது. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் TIR. அப்போ என்ன ஆகுது, இந்த லைட் இப்படி பெண்ட் ஆனதும் அந்த ஹியூமன் பார்க்குறாரு, லைட் இப்படி பெண்ட் நேராக தான் போகுது. அப்போ இவன் அந்த இங்கே வர்ற அந்த ட்ரீ இப்படி பெண்டு பண்ணி இங்கே பட்டு அவனுக்கு நேராக ட்ரீ இங்கே இருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? Can you understand, my dear children? Please do comment me. Can you understand? இல்லையா? ரொம்ப கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? புரியுதுங்களா? That's great. Okay. So இதுதான் அந்த டயக்ராம். அப்போ இவர் வந்து அந்த மரத்தை பார்க்குறாரு, சன்லைட் படுது, இந்த மரம் வந்து என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படியே பெண்டாய் ஒரு கட்டத்தில் அந்த லைட் இப்படி போகுது, இப்படி பட்டு இப்படி போகுது. ஸோ ஹியூமன் வந்து இங்கே பார்க்குறாரு, தவிர அதுதான் அந்த பெண்டிங்கு. நம்ம இது பெண்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் அந்த பெண்டிங்கு. ஸோ அவர் வந்து லைட்டு ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகிறது தான் பார்க்குறாரு. ஸோ ட்ரீ வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் total internal reflection. சரிங்களா? Is that clear? Yes. Sir, why last one அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது not last one dear, அதாவது it reaches, அதாவது அதனுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா is much excuse me, I'm really sorry. ஸோ அதனுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆயிடுது ஒரு கட்டத்தில். அப்படி ஆகலைன்னா அது லைட் அப்படி நேராகவே போயிடும். ஓகே, ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆகுது. ஸோ அதனால இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்குது. அவுட் ஆஃப் லவ் கேமர், கிளியர் நவ்? ரைட்? ஸோ திஸ் இஸ் தி திங். அழகா இருக்குது டி. Thank you, Harish. Next. Right? So அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்டுங்க. ஸோ டைமண்ட் பார்த்தீங்கன்னா let us say this is the diamond. ஸோ இந்த டைமண்டை பொறுத்த வரைக்கும் you just understand the basic thing. என்ன நமக்கு என்ன தெரியும், இதுதான் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸுக்கு நார்மல் இதுதான். இந்த நார்மல்லே லைட்டு போகுது, அப்போ எங்கேயுமே பெண்ட் ஆகாது, நேராக போயிடும். இது வெளியே வர்றது, பட் நான் உள்ள வரைஞ்சிருக்கிறேன். இப்போ என்ன ஆகுது, இந்த சர்ஃபேஸுக்கு இதுதான் நார்மல் இல்லையா? அப்போ இந்த நார்மல் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்ததுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்குது. ஆனா இந்த டைமண்டுக்கு இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா 24 இல்லையா? 24 தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்ப என்ன ஆகுது, ரொம்ப கம்மியான அந்த இடத்துலயே எனக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்தது. அப்ப இப்படி வருது. அப்போ இந்த இதுக்கு இதுதான் நார்மல். அப்போ இந்த ஆங்கிள் எப்படி இருக்கு, கிரேட்டர் தென் 24 டிகிரி, அதாவது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அதை விட அதிகமா இருக்கும்போது மறுபடியும் அது இப்படி உள்ள வந்துருது. விச் மீன் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்குது. புரியும்னு நினைக்கிறேன். கிளியரா இல்ல மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? No, today இன்னைக்கு செஷன் பார்த்தீங்கன்னா I think it will be till பவர் ஆஃப் லென்ஸ் வரைக்கும் நான் இன்னைக்கு எடுப்பேன், காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் வரைக்கும். ரைட்? ஸோ இதுதான் ரைட். இது இங்கே அதே தான் நடக்குது. இதுதான் நார்மல். இந்த சர்ஃபேஸுக்கு நார்மலாக போகுது. எனக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் கிரேட்டராக இருக்குது, இப்படி நேராக வந்துடுச்சு. 90 டிகிரினால அப்படியே நேராக வந்துடுச்சு. போகுது 90 டிகிரின்றதுனால அப்படியே நேராக வந்துடுச்சு. ஏன்னா 90 டிகிரின்னு சொல்லும்போது லைட் வில் நாட் பெண்ட், அப்படியே நேராக போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ்.
ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிசம். அப்போ நான் லைட் அப்படி அனுப்புகிறேன், இது நார்மல். அப்போது இப்படி நேராக போயிருக்கணும், பட் நார்மலுக்கு இப்படி பெண்ட் ஆகுது. ஸோ மறுபடியும் என்ன ஆகுது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கான்செப்ட்டுக்கு வருது இல்லையா? அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லும்போது லைட் இப்படி போகுது, இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட் இப்படி போகுது. மறுபடியும் இதோடைய சர்ஃபேஸில் இது நார்மல், இது நார்மல். அப்போ வில் மூவ் அவே த நார்மல். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசம் உடைய கான்செப்ட். Clear, my dear children? I think it is very clear. You just read once because நம்ம அடுத்த இம்பார்ட்டன்டான கான்செப்ட்டுக்குள்ள போகணும். It takes some extra time also. Shall we move, my dear children? Shall we move, my dear children? Hare Krishna once more. ஒன்னில் Hare Krishna, you just see. பாருங்க, இந்த லைட்டை நான் இப்படி அனுப்புறேன்ப்பா. ரைட், இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸுக்கு நார்மலாக தான் நான் அனுப்புறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட். டைமண்டுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 24 டிகிரி. ரைட், நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா 90 டிகிரின்னு இருந்தது. விச் மீன் சும்மா சொல்கிறேன், நம்ம அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனு. அது 90 டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து நடந்தது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டைமண்டில் 24 டிகிரி தான். அப்போ நான் இன்சிடென்ட் பண்ணுறேன், நேராக போகுது. இந்த இதுக்கு சர்ஃபேஸுக்கு இதுதான் 90 டிகிரி, ஸோ நேராக போயிடுச்சு. இப்போ இது நார்மல். அப்போ என்ன ஆகணும், இந்த இது என்ன ஆகுதுன்னா எனக்கு இது வந்து கிரேட்டர் தென் தட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் டைமண்ட். அப்போ இது என்ன ஆகுது, கிரேட்டர் தென் இதுதான் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென்னா இருக்குது. அப்போ என்ன ஆகுது, இந்த லைட் வந்து இப்படியே நேராக வந்தது. ஸோ இந்த சர்ஃபேஸுக்கு இது நார்மல், ஸோ நேராக அப்படியே வெளியே வந்துருச்சு. இங்கே பாருங்க, நார்மலில் போகுது, அப்படியே நார்மல். இந்த சர்ஃபேஸுக்கு இது நார்மல், ஸோ நேராக போயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது, கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள், ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, உள்ளே வந்துடுது. இப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு இது நார்மல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள், ஸோ இப்படி வெளியே வந்துடுது. புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே தான் வந்து இங்கே ப்ரிசமுக்கும் நடக்குது. பொறுமையாக பாருங்க, கண்டிப்பாக புரியும். ஓகே, ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொல்கிறோம். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் ஹாஸ் அ ஹியூஜ் அப்ளிகேஷன். நம்ம வந்து இப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் தான் நம்ம மேஜர் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபார் சென்டிங் த இன்ஃபர்மேஷன் த்ரூ லைட். நம்ம லைட்டில் நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை வந்து அனுப்பிட்டு இருக்கிறோம். அதுதான் ஆப்டிக்கல் ஃபைபர். எல்லாம் நெட் எல்லாம் ஆப்டிக்கல் ஃபைபர்லேயே வந்துருச்சு. இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆப்டிக்கல் ஃபைபர், பிகாஸ் இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஒன். 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அவ்வளோ வேகத்தில் துல்லியமாக சரியான ஸ்பீடில் போகுது. எப்படி? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான். எப்படி சார்? அதாவது இந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே இன்சிடென்ட் பண்ணுறீங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த இன்சிடென்ட் தான் மேட்டர்ஸ் அ லாட். அந்த இன்சிடென்ட் பண்ணதை நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இது உள்ளே நின்றோம், இங்கெல்லாம் வராது. அப்போ என்ன பண்ணணும், எனக்கு ப்ராப்பராக அந்த விஷயத்தை கொடுக்கணும். பாருங்க, இப்போ நான் இன்சிடென்ட் பண்ணுறேன். ரைட், இன்சிடென்ட் இதுதான் இப்போ சர்ஃபேஸு. இந்த சர்ஃபேஸுக்கு என்னது, இதுதான் நார்மல். ரைட், அப்போ இந்த ரே இப்படி போகணும், ரேரர் டென்சர். இப்போ என்ன ஆகுது, இது கோர் கிளாடிங் அப்படின்னு நம்ம 2 விஷயத்த சொல்லுவோம். ரைட், இங்கே உள்ள இருக்கிறது கோர், வெளியில் இருக்கிறது இல்லையா, இது கிளாடிங். ரைட், இது வந்து கிளாடிங். அப்போ நான் இங்கே இன்சிடென்ட் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது பெண்ட் ஆகி இப்படி உள்ளே போகுது. உள்ளே போனதும் இந்த ஆங்கிள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து ஷுட் பி கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு அதிகமாக இருந்ததுன்னா it will happen total internal reflection. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆங்கிள் வந்து greater than critical angle, ஸோ மறுபடியும் total internal reflection. இந்த சர்ஃபேஸுக்கு greater than critical angle, total internal reflection. சர்ஃபேஸுக்கு critical angle அதிகம், ஸோ total internal reflection. சர்ஃபேஸுக்கு critical angle அதிகமாக இருக்குது, ஸோ total internal reflection. ஸோ இதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட். இது யாருக்குன்னா டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்து கேட்கலாம். எனி டவுட் மை டியர் சில்ட்ரன்? Yeah, we can jump to next topic. இது
ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, அதே தான். ரைட். ஸோ இது ஆப்டிக்கல் ஃபைபர் வரைக்கும். நமக்கு இப்போ வரப்போகிறது தான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ரிஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் அண்ட் பை லென்சஸ். ஸோ முதல் விஷயம் என்னன்னா, எனக்கு ரேரர்ல இருந்து டென்சர் போகும்போது எனக்கு என்ன ஆகுது, பெண்ட் டுவர்ட்ஸ் நார்மல். சரிங்களா? டென்சர் டு ரேரர் சொல்லும்போது பெண்ட் ஆகும், ஆனா அவே த நார்மல். Away the normal. I hope this is very clear. Do you have any doubt here, my dear children? Do you have any doubt? Any doubt? Basic thing. Okay. Right. சரி. இப்போ இந்த இடத்துலயும் நம்ம அதே பேச போறோம். We have so far considered refraction at the plane surface. பிளேன்னா நார்மலான ஒரு சர்ஃபேஸ்ல தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கலாம்னு சொல்றாங்க. We shall now consider a refraction at a spherical interface. கொஞ்சம் இப்படி பெண்ட் ஆகி இருக்கிறது, இப்படி பெண்ட் ஆகி இருக்கிற சர்ஃபேஸுக்கு நம்ம பார்க்கலாம். So far நம்ம இப்படி பிளேன் சர்ஃபேஸுக்கு பார்த்தோம். இப்படி பிளேனா இருந்தது, நீங்க பாத்தீங்க இப்படி முக்கோணமா இருந்தது. அண்ட் இந்த சைடை பொறுத்த வரைக்கும் இது பிளேன் தான், இந்த சைடை பொறுத்த வரைக்கும் இது பிளேன் தான், இந்த சைடை பொறுத்த வரைக்கும் அது பிளேன் தான். ஆனா இந்த முறை நம்ம அப்படி பார்க்க போறது இல்லை, பயங்கரமா பார்க்க போறோம். பிளேன் சர்ஃபேஸ் பார்த்தது போதும்டா தம்பி, இப்போ நம்ம ஸ்பெரிக்கல் இன்டர்ஃபேஸுக்கு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. பிட்வீன் டூ டிரான்ஸ்பரண்ட் மீடியம். அப்போ an infinitesimally small part of the spherical surface can be regarded as planar. இது ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாங்க, இப்போ நம்ம பூமியில இருக்கிறோம், நம்மளுடைய பூமியுடைய ஷேப் என்ன? What is the shape of our earth? What is the shape of our earth, my dear children? What is the shape of our earth? What is the shape of our earth? சொல்லுங்க, what is the shape of our earth? Sphere. Sphere இப்படி இருக்குது. இப்போ நீங்க இங்க இருக்கீங்க. இப்போ நீங்க இருக்கிற இடம் ஃபிளாட்டா இருக்கா இல்ல ஸ்பியரா இருக்கா? Which one? Flat or sphere? சொல்லுங்க, flat or flat? ஏன்? How it is happening? Because when the distance reduces, you have to remember that, right? When the distance reduces, இப்போ நம்மளுடைய வீடு பெண்டாவா இருக்குது இல்லையே, ஃபிளாட்டா தானே இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற தர ஃபிளாட்டா தானே இருக்கு, பெண்டா இருக்கா? இல்ல, ஃபிளாட்டா தான் இருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தர. அப்போ நம்மளுடைய சைஸ் ரெடியூஸ் ஆக இப்போ நம்ம இங்க இருந்து இன்னொரு பிளானட்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த பிளானட்டுக்கு கிட்ட போக 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 என்ன ஆகுது, அந்த பிளானட் வந்து எப்படி இருக்கு, ஃபிளாட்டா இருக்குது, ஃபிளாட்டா தெரியுது. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ல இது ஃபிளாட்டா தானே இருக்குது, இந்த பாயிண்ட்ல இது ஃபிளாட்டா தானே இருக்குது, இந்த பாயிண்ட்ல இது ஃபிளாட்டா தானே இருக்கு, இந்த பாயிண்ட்ல இது ஃபிளாட் 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 ஃபிளாட். இதை விட தெளிவா சொல்ல முடியாது. When the distance decreases, it looks like plane surface, isn't it? Isn't it? Isn't it, dear? Yes or no? Yes or no? Clear? Clear? Right. அப்போ அதே தான் இங்க சொல்றாங்க, small part of the spherical surface, small part of the
spherical surface. Small part of the spherical surface is considered to be planar. Planar இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. Right? Small part of the spherical surface is considered as planar surface. Right? So it is considered to be planar surface. And same law of refraction can be applied at every point on the surface. Plane surface இல்லையா? புரியுது தானே? Yeah, I think it is very clear. So just as for reflection by the spherical mirror and the normal and the point of incident perpendicular to the tangent plane to the spherical surface at the point and therefore passing through the center of curvature. Center of curvature, அதாவது நமக்கு வந்து ஒரு spherical இருக்கு. So this is the center of curvature, or we can say radius of curvature 2. இதுக்கு மிடில் இருக்கிறது focus ன்னு சொல்லுவோம். இது F, இதுவும் பார்த்தீங்கன்னா F சைஸ் தான் இருக்கும். பிகாஸ் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இந்த போலுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது? 2F. ரைட். அந்த 2F which is equal to என்னது? Center of curvature or radius of curvature. And we proved this in the previous lecture. இல்லையா? So radius of curvatureக்கும் focal lengthக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை we already proved. So அதுதான் இங்க சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? We first consider the refraction by the single spherical surface. First ஒரு சர்ஃபேஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சர்ஃபேஸில் ரைட், அந்த ஒரு சர்ஃபேஸில் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றத நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபர்தராக நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. A thin lens is a transparent optical medium bounded by two surfaces, at least one of which should be spherical. Applying the formula for image formation by the single spherical surface successively at the end of the two surfaces of the lenses, we shall now obtain the lens maker formula. அடுத்த டாபிக் அந்த lens formula. சரிங்களா? இதுதான் அந்த first concept. When you see the diagram you can understand very clearly, but let me yeah, can you suddenly the off ஆயிடுச்சு. Can you hear me my dear children? Can you hear me? Can you hear me? Yeah, let me drop a small message. Can you see my dear? Yes, I believe. Okay. ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் ட்ராப் பண்ணேன். 11th revision exam 15 words book back தானா சார்? No. 7 maybe 7 to 8 வரும். மற்றபடி எல்லாம் இன்டீரியர் ப்ளஸ் கான்செப்ஷுவல் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கிற ஒரு I will explain the concept first. Off edition தெரியல. So now is that clear my dear children? So இதுதான் நமக்கு இருக்கிற surface, spherical surface. இந்த spherical surfaceல let me draw the normal. This is the normal, okay? So இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய normal, which mean normal in the sense principal axis.
right? Principal axis. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to place an object. இந்த ஆப்ஜெக்ட் உடைய இமேஜ் வந்து நான் வந்து எடுத்துக்க போறேன். எப்படி எடுக்கிறேன்? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், ரைட்? இப்போ இங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, சரி, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ரேவை மட்டும் முதல்ல நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ரேவை நான் எடுக்கிறேன், அந்த ரே வந்து இப்படியே போகுது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். இங்க ரே வந்துருச்சு. இப்போ அங்க ரே வந்திருக்கு. இப்போ இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் this is perpendicular, correct? Because every small part is considered to be planar surface. அப்போ இது curved இருக்குது பெருசா பார்க்கறச்ச. இந்த ஒரு சின்ன பகுதியை எடுக்கும்போது this is plane. அப்ப அந்த plane இது லென்ஸுக்குள்ள நடக்குது, இது டென்சர். அப்போ ஒரு ரே வந்து ரேரர்ல இருந்து டென்சர் போகும்போது என்ன நடக்கணும்? இட் ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் த நார்மல். அப்போ இப்படி போக வேண்டிய அந்த ரே, ரைட், இப்படி போக வேண்டிய அந்த ரே டுவர்ட்ஸ் த நார்மல், which is இப்படி. I'm sorry dear children, ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல, திடீர்னு அப்படிதான் ஆயிடுது. Can you hear me? Yes, ஆஃப் ஆகுது, ரொம்ப நேரம் ரன் ஆனனாலேன்னு தெரியல, but we will complete this today, right? சரிங்களா? Is that audible my dear children? Right? அப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இதுதான் அந்த லென்ஸ். இந்த லென்ஸ்ல இருந்து நான் இன்சிடென்ட் அனுப்புறேன். அந்த இன்சிடென்ட்டுக்கு இந்த சர்ஃபேஸுக்கு இதுதான் நார்மல். இந்த ரே நேரா போயிருக்கணும், ஆனா அப்படி போல. ஏன்னா ரேரர் டு டென்சர் அப்படின்னு சொல்லும் போது அந்த லைட் வந்து வில் மூவ் அவே த நார்மல், சாரி, டுவர்ட்ஸ் த நார்மல். ஸோ இதுதான் நார்மல், டுவர்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு, சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இமேஜா கிடைக்குது. இது என்ன டவுட் இருக்கா? அந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல எனக்கு இமேஜா கிடைக்குது. இதை நான் என்ன சொல்றேன்? நார்மல்னு சொல்றேன், ரைட்? இப்போ இந்த எல்லோ லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். சரியா? ரொம்ப சிம்பிள். அது நார்மல் இல்லையா? ஸோ அது நார்மல். ஸோ லெட் மீ சே திஸ் இஸ் சி. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இதுல இருந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கால்குலேஷன் நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? நமக்கு வந்து ஒரு இமேஜ் இருந்தது, ஆப்ஜெக்ட் இருந்தது. அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே நேராக போச்சு, நேராக வந்தது. ஸோ இந்த இதுக்கு இங்கே இன்சிடென்ட் ஆகுது. ஸோ இது வந்து பிளேனு, ஸோ நார்மல் 90 டிகிரி. அப்போ இப்படி போக வேண்டிய அந்த ரே டுவர்ட்ஸ் த நார்மல், ரைட், டுவர்ட்ஸ் தி நார்மல். அப்போ எனக்கு இங்கே தான் அந்த இமேஜ் கிடைக்குது. இதுதான் எனக்கு ஆப்ஜெக்ட், ரைட்டா? ஸோ இது என்னது? இந்த லென்ஸினுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி, ரைட். இதோடைய நேமிங் என்ன சொல்றோம்? என்னன்னு சொல்றோம். இப்போ நம்ம புக்கில் இருக்கிற டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, இது வந்து ஆப்ஜெக்ட் நேராக போகுது, இன்சிடென்ட் ஆகுது, நார்மல் எடுக்கிறோம். எனக்கு இப்படி போயிருக்கணும், ரேரர் டு டென்சர்ன்றனால டுவர்ட்ஸ் த நார்மல். அப்போ எனக்கு இதை ஐன்னு சொல்கிறோம், இதை ஓன்னு சொல்கிறோம், இதை என்னன்னு சொல்கிறோம், இதை சி சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ எனக்கு இது இன்சிடென்ட், இது நார்மல். அப்போ இன்சிடென்ட் ஆங்கிள். எனக்கு இது நார்மல், இது ரிஃப்ராக்ஷன், ஸோ ரிஃப்ராக்ஷன். சரியா? இது ஏர், ரேரர் மீடியம். இது லென்ஸு, டென்சர் மீடியம், இந்த ஸ்பெரிக்கல்.
ஸோ இது என்ன சொல்லிட்டோம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆர்னு சொல்லிட்டோம். ரைட், எனக்கு இங்கே தான் இமேஜ் கிடைக்குது. ஸோ இமேஜ் கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வின்னு சொல்லிட்டோம். லென்ஸ்லேருந்து ஆப்ஜெக்டுடைய டிஸ்டன்ஸை யூன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் பேசிக். யூன்றது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், வின்றது இமேஜ் டிஸ்டன்ஸ். இஸ் தட் கிளியர் மை டியர் சில்ட்ரன்? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் மை டியர் சில்ட்ரன்? சார் நீட்டுக்கு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சார். லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷனோட. ஆஷிஷ், இது லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் சீரீஸ் தான் போயிட்டு இருக்குது. நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் முடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸ் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் சீரீஸ் தான் இது. ஓகே ரைட், இப்போ இது ரொம்ப கிளியரா இருக்குது. அப்ப பாரு, we are considering 3 triangle. ரைட், 3 triangle. So first வந்து இந்த NOM 1, அடுத்து இந்த NIM, அடுத்து NCM. ஸோ ரெண்டாவது, அடுத்து இந்த மூணாவது. அப்போ tan தீட்டா, tan என்னது? tan அப்படின்றது வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். சரி, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இதுதான் ஆங்கிள். இதோட ஆப்போசிட் யாரு? NM. அட்ஜசன்ட் யாரு? இந்த OM ஆர் MO. தபர் MN OM. அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இதுதான் ஆங்கிள். ஆப்போசிட் NM, அட்ஜசன்ட் இந்த பாயிண்ட் என்ன? MC. எது? NCMல. கரெக்டா? அடுத்து வந்து அந்த பெரிய இந்த ட்ரையாங்கிள். அப்போ NIM ஆங்கிள் ஆப்போசிட் NM பை MI. இதுல எதனா டவுட் இருக்குதா? இல்ல, ரொம்ப கிளியரா இருக்குது. சரி, அடுத்து பாரு. So for now NOC எது? இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ NOCன்றது இது. சரியா? இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து வெளியில இருக்கிற ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் மேத்தமேட்டிக்ஸ்ல, இல்லையா? அப்ப எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன? இந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியில இருக்கிற ஆங்கிள் தான் எக்ஸ்டீரியர். இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ I ஈக்குவல் டு இன்டீரியர் ஆங்கிள். இன்டீரியர் என்ன? இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு, இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு. இந்த ஆங்கிள் என்ன? NOM பிளஸ் ஆங்கிள் NCM. சரியா? NOM என்ன? இங்க இருக்கு. அப்போ which is equal to MN by OM. சரியா? then plus NCM என்ன? இங்க இருக்குது. MN by MC, which is nothing but I. புரியுதா? இது அப்படியே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஐன்றது என்னது? MN OM MN MC. MN OM MN MC கரெக்டா இருக்குதுப்பா. இது I. இப்ப அடுத்து பாரு. சோ அடுத்து என்ன சொல்ல போறோம்? அடுத்து என்ன சொல்ல போறோம்னா I'm going to erase again. சோ அடுத்து வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். சரியா? இந்த ட்ரையாங்கிளுக்கு இது என்னது? NCM எக்ஸ்டீரியர் ஆங்கிளா? NCM ஈக்குவல் டு இது. இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு இன்டீரியர் என்ன? இதுவும் இதுவும் தான். அப்போ இந்த ஆங்கிள் என்ன? R. இந்த ஆங்கிள் என்ன? NIM பிளஸ் NIM. NIM what we need R. அப்போ R ஈக்குவல் டு இது இந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ ஆங்கிள் NCM மைனஸ் NIM, அதான் ஆங்கிள் NIM. அப்ப NCM என்ன? இங்க இருக்குது. MN by MC. NIM என்ன? இங்க இருக்கு. MN by MI.
கரெக்டா இருக்க செக் பண்ணுவோமா? rன்றது mnmc, rன்றது mnmc மைனஸ் இருக்கா, மைனஸ் இந்த இருக்கு, அடுத்து mnmi, mnmi. புரியுதா? இஸ் தட் கிளியர்? அப்ப இதுவும் நமக்கு வந்துருச்சு, இது வந்துருச்சு, இது வந்துருச்சு. இதுல யாருக்குன்னா எதனா டவுட் இருக்குதா? சார் ஃபுல் 12th சாப்டருக்கும் டைம் டேபிள் தாங்க சார். ஆஷிஷ், அதுவும் நான் பண்ணிட்டேன். ஓகே, is that clear? Is that clear, dear children? Clear? Right. So Ashish, யார் அது நிறைய மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிற அப்படி. ஓகே, ரைட். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறோம் because it is a refraction. So sin I n1 n2 sin r. Since the angle is very small, we will not consider sin. So n1 I உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா mn by mi. சரிங்களா? இது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா mn நான் காமன் எடுக்கலாம், அதனால mn நான் இங்கே டெலீட் பண்ணிட்டேன், which mean கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப இது எப்படி எழுதுவோம்? n1 by om plus n1 by mc equal to n2 by mc minus n2 by mi. சரியா? இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த mc எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். ஓகே, இந்த mc நான் இங்கே கொண்டு வந்துட்டேன், இந்த இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். அப்ப எப்படி எழுதலாம்? n1 by om பிளஸ், ஏன்னா மைனஸ்ல இருக்க பிளஸ் ஆயிடும், n2 by mi ஈக்குவல் டு இந்த n2 mc, இது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ், பிளஸ்ல இருக்க மைனஸ் n1 mc. so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா mc is what பார்க்கலாம். mcன்றது this is the distance இல்லையா, mc, and this is nothing but r. அப்ப என்ன சொல்லலாம்? இது r ன்னு சொல்லலாமா? அப்ப n1 om அப்படின்றது என்ன? ஆப்ஜெக்ட் தானே, om ஆப்ஜெக்ட். so it is always u ஆப்ஜெக்ட். சரிங்களா? மைனஸ் சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் வந்து நெகட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, பிளஸ் n2 mi அப்படின்றது வந்து இமேஜ், எனக்கு வந்து லெஃப்ட்ல தான் இருக்குது, ஸோ v, சாரி ரைட்ல இருக்கு, பாசிட்டிவ் சைன் கன்வென்ஷன் படி. ஸோ n2 by r n1 by r. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? அப்படி கூட வச்சுக்கலாம், ரைட்? அப்போ if I rearrange this, how this becomes, அவ்வளவுதான், இதுவே முடிஞ்சிருச்சுங்க. n2 by v minus n1 by u which is equal to r காமனா எடுத்துட்டேன்னு வச்சுப்போமே, then we have n2 minus n1. கரெக்டா இருக்கா? செக் பண்ணிடுவோமா? பாரு, கரெக்டா இருக்கா? n2 by v n1 by u, n2 by v minus n1 by u, 1 by r, the 1 by r, n2 minus n1, n2 minus n1. Pakka. Clear, my dear children? Clear? Doubt எதனா இருக்குங்களா? Do you have any doubt, my dear children? Do you have any doubt? I hope no. இல்லையா? ரொம்ப கிளியரா தான் எடுத்திருக்கேன், சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. Shall we move to the next topic? Shall we move to the next topic?
அடுத்த டாபிக் போகலாமா? எஸ். ஓகே, இப்போ அடுத்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இங்க ரொம்ப முக்கியம். ரெஃப்ராக்ஷன் பை லென்சஸ். லென்ஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு இங்க ரெண்டு சர்ஃபேஸ் வரப்போகுது. இது சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். ரைட், எப்படி? so far எனக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் இருந்தது. இது நான் நார்மல் சொன்னேன். ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தது, இப்படி வந்தது நார்மல். ஸோ இப்படி போக வேண்டிய அந்த இமேஜ் வந்து எனக்கு பெண்ட் ஆகி இப்படி வந்தது. எனக்கு இங்கே இமேஜ் கிடைச்சது, இது ஆப்ஜெக்ட்னு சொன்னேன். இது எங்க? சிங்கிள் சர்ஃபேஸ். இது நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிங்கிள் சர்ஃபேஸில். ஆனால் எனக்கு இப்போ சிங்கிள் சர்ஃபேஸ் இல்லை, ரெண்டு சர்ஃபேஸ். ரைட், ரெண்டு சர்ஃபேஸ். இப்போ இந்த இடத்துல this is principal axis. Just understand what I am doing. First நார்மலா நம்ம எடுத்துட்டு போறோம். ஆப்ஜெக்ட் இன்சிடென்ட் பண்றேன். ரைட், இன்சிடென்ட் ஆச்சு. இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு இது நார்மல். கரெக்டா? நம்ம முன்னாடியே பண்ணோம் இல்லையா? அதே தான். அப்போ இப்படி போக வேண்டிய, சாரி, லெட் மீ சேஞ்ச் த கலர். ஐயா, அழகா வரைஞ்சேன், கேவலப்படுத்திட்டேன். ஓகே நினைக்கிறேன். ரைட், ஸோ இப்படி இருக்குது. ஸோ இன்சிடென்ட் ரே நமக்கு என்ன ஆகுது? நேராக இப்படி போயிருக்கணும். ஆனால் எனக்கு சேஞ்ச் இன் மீடியம். இது ரேரர், இந்த லென்ஸ் டென்சர், மறுபடியும் ரேரரில் வெளியே வருது. இது ரேரர். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? இந்த சர்ஃபேஸுக்கு இந்த கிரீன் கலர் நார்மல். ரைட், இப்போ என்ன ஆகணும்? இது வந்து டுவர்ட்ஸ் த நார்மல். இங்க வந்துடுச்சு. ரைட், இங்க வந்தது என்ன ஆகுது? மறுபடியும் இந்த சர்ஃபேஸுக்கு இது நார்மல். கரெக்டாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, கிளியராக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த லைட், இந்த ரே, இது நார்மல் சொல்லிட்டேன். டென்சர் டு ரேரர், இந்த ரே இப்படி வரணும். டென்சர் டு ரேரர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரே இப்படி வர வேண்டிய அந்த ரே டென்சர் டு ரேரர். ஸோ மூவ் அவே த நார்மல். இப்படி போனா டுவர்ட்ஸ் த நார்மல், இப்படி வந்து அவே த நார்மல். அப்போ இப்படி வந்துருச்சு. அப்போ எனக்கு இங்கே தான் இமேஜ், ரியல் இமேஜ் கிடைக்குது, உண்மையான இமேஜ். அப்போ இங்கே என்ன இமேஜ் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸினுடைய இமேஜ் ஐ டேஷ். கரெக்டா? இப்போ நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இது யூ, ரைட்? ஓ, இது யூ டேஷ், ரைட்? இல்லைன்னா வி டேஷ். நான் என்னன்னு சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் வி, இது யூ ஆப்ஜெக்ட். இப்போ இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இது இன்சிடென்ட் இல்லையா? இது இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸுக்கு இதுதான் இமேஜ். கரெக்டா? ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸுக்கு இதுதான் இமேஜ், ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்.
இந்த சர்ஃபேஸுக்கு, இந்த சர்ஃபேஸுக்கு இதுதான் இமேஜ். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு இன்னொரு சர்ஃபேஸ் இருக்கனால இப்படி வந்துடுச்சு. அப்போ எனக்கு இதுதான் ரியல் இமேஜ். சிங்கிள் சர்ஃபேஸ் வந்து ப்ரீவியஸாக பார்த்தது என்ன பார்த்தோம்? N2 V N1 U 1/R N1 minus N2 இங்கே வருது. எனக்கு இங்கே தான் உண்மையான இமேஜ் கிடைக்குது. ஏன்னா ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குல்ல எல்என்ஸில், அதனால. இப்போ இந்த செகண்ட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த செகண்ட் சர்ஃபேஸுக்கு யாரு இமேஜ், சாரி யாரு ஆப்ஜெக்ட்னு கேட்டா, இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸில் வரக்கூடிய இந்த இமேஜ் தான் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் சர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட். கரெக்ட் தானே? நல்ல கவனி. எனக்கு ஆப்ஜெக்ட் இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸில் இமேஜ் இங்கே போயிடுச்சு. இந்த செகண்ட் சர்ஃபேஸில் இந்த இமேஜ் தான் செகண்ட் சர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட். அப்போ எனக்கு இங்கே தான் உண்மையான இமேஜ் கிடைக்குது. மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பிகாஸ் இட் டேக்ஸ் மோர் டைம் டு எக்ஸ்பிளைன் அகெயின். இஸ் தட் கிளியர் மை டியர் சில்ட்ரன்? இஸ் தட் கிளியர்? நான் கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துட்டேன், கால் வலிக்குது. இஸ் தட் கிளியர்? பிகாஸ் 2 hours கண்டினியூஸாக ஒரே இடத்துல, அதனால. இஸ் தட் கிளியர்? எஸ், ஓகே, தேங்க்யூ. ரைட், இப்போ நம்ம போகலாம். ஓகே, இதுதான் அந்த கான்செப்ட். Or else shall we take break 5 minutes? Is that okay? Five minutes. Is it okay, my dear children? Like now currently 8:27. Okay, sharply starts at now. Okay, now we will start at 8:32 p.m. Okay, yes, yeah.
Okay, yeah, can you hear me, my dear children? Yeah, yes. Are you all watching? Can you hear me? Is my voice audible, my dear children? Is my voice audible? Okay. Can you hear me? Yes, sir. Yeah. Thank you so much. ஆஷிஷ் கேட்குறாங்க, சார் எப்போ 12th சாப்டர் ஃபுல்லாக முடிப்பீங்க? ஆஷிஷ், நீங்கள் ஸ்டேட் போர்டு அப்படின்னா 12th சாப்டர் நான் லாஸ்ட் இயரே முடிச்சுட்டேன். நம்ம ஓப்பன் யுவர் மைண்ட் வித் முருகா எம்பி அப்படின்ற அஃபிஷியல் சேனல் நம்மளுடைய சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் போயிட்டு நீங்கள் ஸ்டேட் போர்டு சிலபஸ் நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக முடிச்சாச்சு, இன்க்ளூடிங் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். தேங்க்யூ. யா ரைட். Thank you so much, my dear children, for giving me a break. ரைட், இதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ இப்போ இந்த கான்செப்டை பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ரொம்ப சாஃப்டாக கெத்தாக மாதம் முடிச்சிடலாம். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபிகர் 9.18 ஷோஸ் த ஜாமெட்ரிக் இமேஜ் ஃபார்மேஷன் வித் டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ். அதாவது இந்த ரெண்டு சர்ஃபேஸ்ன்றது தான் சொல்கிறாங்க. த இமேஜ் ஃபார்மேஷன் கேன் பி சீன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 steps. என்னது? The first refracting surface forms the image I1. நம்ம பேசணும்ல, அந்த டயக்ராம் தான் of the object O. அடுத்து the image I1 will act as a object for the second surface. அப்போ எனக்கு அங்க ஒரு இமேஜ் கிடைக்குது, அது I. இது புரியும் நினைக்கிறேன், ரொம்ப தெளிவா நான் சொல்லியிருக்கிறேன். Applying equation 9.15 to the first interface ABC, we get, so the formula normal tha n2v minus n1u which is equal to என்ன சொல்லியிருக்கிறோம், n2 minus n1 by r அப்படின்றது நமக்கு ப்ரீவியஸா இருக்கிற அந்த ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். எனக்கு வந்து டயக்ராம் இதுதான். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபைனலாக கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இங்கே பாருங்க, இந்த சர்ஃபேஸ், ஸோ ஏபிசி ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் இது எனக்கு படுது. நம்ம நார்மல், எனக்கு இமேஜ் இங்கே கிடைக்குது I1. ஓகே, ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C1. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன ஆகுது, நார்மலாக எடுக்கிறோம். ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் திங்ஸ். ஸோ பாருங்க, இதையே பாருங்க. ஸோ N2ன்றது செகண்ட் மீடியம், ஃபர்ஸ்ட் மீடியம், செகண்ட் மீடியம் மைனஸ் ஃபர்ஸ்ட் மீடியம் இல்லையா? கரெக்ட் தானே? இது வந்து இமேஜ், இது ஆப்ஜெக்ட். இப்போ இந்த டயக்ராம் நான் இங்க வரைஞ்சேன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்படி இருக்கு. ஸோ இது ஏன்னு சொல்லியிருக்காங்க, இது பி, இது சி, எனக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா? ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து இங்கே இமேஜ் கிடைக்குது I1. இது வந்து நார்மல், அதாவது அந்த சி சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சரி தானே? கரெக்டுன்னு நினைக்கிறேன். யா, C1, இது RI, அதெல்லாம் தெரியும் நமக்கு. இது வந்து இன்சிடென்ட் இல்லையா? இது வந்து ரிஃப்ராக்ஷன். ஸோ இதுதான், இதை நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து முதல் மீடியம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க, இது முதல் மீடியம் ஏர், லென்ஸுக்குள்ள இருக்கிறது ரெண்டாவது மீடியம். இப்போ பாரு, ரெண்டாவது மீடியம் பை இமேஜ் டிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் மீடியம் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இதுதான் எனக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் ரெண்டாவது மீடியம், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் முதல் மீடியம். ஓகேவா? இப்போ ரெண்டாவது மீடியம் என்ன, N2. அப்போ ரெண்டாவது மீடியம் அதுல இருந்து பாரு N2, அதோட இமேஜ் டிஸ்டன்ஸ் என்னதுப்பா, இது இல்லையா? அதுதானே எனக்கு டிஸ்டன்ஸ். அது டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாரு, இது இல்லையா? ஸோ அப்போ தி டிஸ்டன்ஸை நான் எடுக்கிறேன். ரைட்? ஸோ தட் இஸ் நத்திங் பட் OB. ரைட்? இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, ப்ரீவியஸாக நம்ம கண்டுபிடிச்சது.
previous ஆனா இது ரைட்டா அங்க இருந்து எடுக்கறாங்க ரைட் சாரி இந்த ஃபார்ம் இங்க இருந்து எடுக்கறாங்க சோ அதில இருந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் சோ n1 என்றது ஃபர்ஸ்ட் மீடியம் om என்றது ஆப்ஜெக்ட் செகண்ட் மீடியம் இமேஜ் ரைட்டா அப்போ செகண்ட் மீடியம் மைனஸ் ஃபர்ஸ்ட் மீடியம் பை அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஓகேவா ஆப்ஜெக்ட் இமேஜ் சோ அதே தான் நான் இங்க பண்றேன் ரைட் இங்க பாரு first medium let me erase this one alone right so first medium இது வந்து first medium அதோட object okay object distance so இதோட first medium என்ன n1 தான் second medium என்ன n2 second medium n2 by அதோடைய object sorry image distance அந்த image distance என்ன bi இது b ல இருந்து i1 வரைக்கும் அப்போ n2 by bi1 அப்போ image அதாவது second refractive index image distance minus first object distance என்ன ob right இந்த ob என்ன leftல இருக்கு so negative புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க right yeah which is equal to n2 n1 refractive index of first surface so r1 இந்த மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் அப்ப எப்படி எழுதலாம் இப்படி எழுதலாமா n1 என்னது பிளஸ் தான் அப்ப n1 by ob plus n2 by bi n2 minus n1 by bci அது வந்து இது refractive index sorry radius of curvature oh shit பயந்துட்டேன் வயர் வெளியே வந்துருச்சு ஒன்று r1 ஸோ இதை நான் r1 நான் இங்கேயே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் உடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இது எதனா டவுட் இருக்குன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம் do you have any doubt here do you have any doubt very good Hari Krishna very good is that clear my dear children yes so அடுத்து பாரு so அடுத்து என்ன சொல்றேன் அப்படினா செகண்ட் சர்ஃபேஸ் எடுக்கிறோம் செகண்ட் சர்ஃபேஸ் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த செகண்ட் சர்ஃபேஸ்க்கு இமேஜ் என்ன i1 தான் அப்ப இது என்ன இதுதான் ஆப்ஜெக்ட் இதுதான் இமேஜ் அப்ப ஆப்ஜெக்ட் என்ன இந்த இதுதான் இது சரியா இப்ப அதே தான் நான் எடுக்கிறேன் நல்லா கவனி similar procedure is followed for the second interface so n2 di1 ஏன் di1 ஏன்னா n2 ன்றது செகண்ட் மீடியம் சாரி இப்போ n2 ன்றது ஃபர்ஸ்ட் மீடியம் ஆயிடும் எப்படி சொல்றோம் பாருங்க n1 n2 n1 இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் n1 இதுதான் n2 இதுதான் வெளியே வந்தது அந்த டயகிராம் ப்ரீவியஸா போட்டது அடுத்து இந்த செகண்ட் சர்ஃபேஸ்க்கு இதுதான் இப்போ ஆப்ஜெக்ட் அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் மீடியம் இதுதான் செகண்ட் மீடியம் அப்போ n2 ன்றது ஃபர்ஸ்ட் மீடியம் n1 ன்றது செகண்ட் மீடியம் இந்த செகண்ட் சர்ஃபேஸ்க்கு அதே தான் நான் பண்றேன் பாரு அப்ப பாரு n2 இதேதான் n2 ன்றது என்ன செகண்ட் மீடியம் அப்ப செகண்ட் மீடியம் என்ன n1 by இமேஜ் என்ன அந்த i இல்லையா அந்த i என்ன இது இமேஜ் கிடைச்சது ஒரிஜினல் இமேஜ் di மைனஸ் அதான ஃபார்முலா n1 ன்றது என்ன ஃபர்ஸ்ட் மீடியம் என்ன n2 சரியா அதே தான் நான் இங்க எழுதி இருக்கேன் அதோட இமேஜ் எங்க இருக்குது லெஃப்ட் தான் சோ di1 இதுதான் இங்க எழுதி இருக்காங்க ஈக்குவல் டு அதே தான் n2 minus n1 by second refractive index second surface so r2 புரியுதா note that now the refractive index of the medium of the right ADC is n1 while on its left is n2 புரியும் நினைக்கிறேன் further di1 is negative as the distance is measured against the direction of the incident
நெகட்டிவ்ல இருக்குது. ரைட், இதெல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கும். let me erase all these stuff. இப்போ இங்க வருவோம். இன்னும் 2 டாபிக்ஸ் இருக்குதுமா ஸ்ரீஹரிணி. அது ரொம்ப சிம்பிள் தான், அது ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, முடிச்சிருவேன். ஸோ இதுதான் நமக்கு கிடைக்குது. ஃப்ரம் தின் bi1 equal to di1 ன்னு சொல்றோம். இத பாரு, bi1 di1 ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்றேன். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தானே, அந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இமேஜ் தானே. ஸோ அதை வந்து நான் ஒரே இதுவாக எடுக்கிறேன். ஸோ bi1 equal to di1. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஐ எம் மேக்கிங் இட் ஆஸ் அ நார்மல் ஒன். ஸோ சப்ஸ்டியூட் பண்றோம். So we get n1 by OB plus n1 by DI. ஓகேவா? எங்க இருக்கு பாருங்க, 9.17 9.18 பாரு 9. இது பாருங்க, இது I will erase all these things. 9.17 18. அப்ப அங்க என்ன சொல்லி இருக்காங்க, bi1 di1 எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், di1 சொல்றேன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன். n2 di1 பாசிட்டிவ், n2 di1 நெகட்டிவ். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு மிச்சம் இருக்கிறது n1 OB n1 di. n1 OB n1 di ஈக்குவல் டு இந்த டேர்ம். இது ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா n2 minus n1 காமனா இருக்கு. அப்போ டிவைடட் பை இதை நான் என்ன சொல்லிட்டேன், r1 ன்னு சொன்னேன். இதை நான் என்ன சொன்னேன், r2 ன்னு சொன்னேன். அப்போ இது எப்படி எழுதலாம், n2 n1 காமனா எடுத்துட்டேன்னா மிச்சம் இருக்கிறது என்ன இருக்குது, 1 by r1 minus 1 by r2. செக் பண்ண கரெக்டா இருக்கா? வந்துருச்சு. இப்போ ஸோ அதாவது இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல அதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து r1, இது வந்து r2. ஸோ பிளஸ், சாரி பிளஸ் இல்லையா, ஏன்னா அது வெளியே எடுத்துட்டோம்ல. ஸோ இது ரெண்டு பிளஸ் தானே ஆட் பண்ணுறோம் இல்லையா. ரைட். ஸோ நமக்கு வந்து இது வந்துச்சு. அப்புறம் என்ன, சப்போஸ் த இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருந்தது அப்படின்னா ஓபி வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருந்தால், சரியா, அது வந்து இன்ஃபினிட்டியில் இருந்தது அப்படின்னா எனக்கு இமேஜ் வந்து கரெக்டாக ஃபோக்கஸில் மீட் ஆகும். அப்போ எனக்கு இந்த டேர்ம் போயிடும் ஃபுல்லாக, எனக்கு இது மட்டும் இருக்கும். அப்போ n1 Fல தான் மீட் ஆகும். என்னது, இமேஜ். இந்த டேர்ம் அப்படியே தான் எழுதியிருக்கிறேன், இந்த டேர்மும் அப்படியே தான் எழுதியிருக்கேன். The point where image of an object placed at infinity is formed is called focus. உங்களுக்கே தெரியும். அண்ட் அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கல் லென்த்னு சொல்லுவோம். A lens has two foci F and F dash. ஏன்னா அந்த ரெண்டு சர்ஃபேஸ் on either side of figure 9.19. ஸோ இந்த பக்கம் இந்த பக்கம் by the sun convention. ஸோ BCI, ஸோ பாசிட்டிவ், இதை வந்து நம்ம நெகட்டிவ்னு சொல்லுவோம் ஃபைனலா. அதை நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கிறேன். ஸோ 1 by r1 1 by r2. ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா. ஸோ இதை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா n2 minus n1 n2 by n1 minus 1 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். இந்த n2 by n1 நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா ஸ்னெல்ஸ் லால, அதுதான். ஸோ இப்படி சொன்னாலும் சரிதான், இப்படி சொன்னாலும் சரிதான், இப்படி சொன்னாலும் சரிதான். எல்லாமே சேம், மாற்றமே கிடையாது. தபர் ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. இதுல யாருக்கான சந்தேகம் இருக்குதா? எனிபடி ஹேவ் டவுட் ஹியர்? எனிபடி ஹேவ் டவுட் ஹியர் மை டியர் சில்ட்ரன்? டவுட் இருக்குங்களா? கண்டிப்பா டவுட் இருக்க வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது டவுட் இருக்கிறதுக்கு. இல்லை இல்லையா, ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். ரைட், அடுத்த டாபிக் போகலாம். ஸோ அடுத்து வந்து அதே சிம்பிளாக அந்த ஓபினா என்ன, ஆப்ஜெக்ட். ஸோ அது என்னது, யூ. இது என்ன, இமேஜ். ஸோ வி. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ யூ வந்து நெகட்டிவ், வி நோ தட். ஆப்ஜெக்ட் வந்து எப்பவுமே நெகட்டிவ், இமேஜ் வந்து எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கிடைக்குது, ஸோ பாசிட்டிவ். ஸோ யூ வி. எல்லா இடத்துலையும் n1 காமனாக இருக்கு, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ வி ஹேவ் த ஃபார்முலா. ஸோ ஃபைனல் ஃபார்முலா. இதுவும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, இதுவும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா.
Okay va? Right. So is the familiar thin lens formula. Solve the normal theory which we learnt now. So இது பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ லென்ஸ் இருக்கு, அந்த லென்ஸில் வந்து நமக்கு வந்து நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா, பேரலாக போச்சு அப்படின்னா ஃபோக்கஸில் மீட் ஆகும், சென்டர் ஆஃப் கர் போலில் போச்சுன்னா அப்படியே போயிடும், ஃபோக்கஸில் வந்ததுன்னா பேரலாக வந்துடும், நார்மல் திங். ஸோ இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸு. பேரலாக போச்சுன்னா இப்படி போயிட்டு இங்கே ஃபோக்கஸில் மீட் ஆகும், ஃபோக்கஸில் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், பேரலாக வரும். ஸோ பேரலாக ரைட்டா. ஸோ ஆக்சுவலாக வந்து இது டயக்ராம் கொஞ்சம் கரெக்டு தான், ரைட். ஸோ அப்போது ஃபோக்கஸாக போச்சுன்னா பேரலாக வந்துடும், ரைட்டா. ஸோ அதுதான் வந்து அதில் இருக்கிற கான்செப்ட். ஸோ பொறுமையை ரீட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஸோ இது வந்து மேக்னிஃபிகேஷன், ரைட். ஸோ மேக்னிஃபிகேஷன் which is equal to h dash into the object, sorry, image, object distance. சரியா? ஸோ இதில் இருக்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கு இதுதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் லென்ஸ். ஸோ பவர் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பவர் அப்படின்றது ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். ஸோ நம்ம மூவிஸ்லாம் பார்த்துருக்குறோம், டிவி ஆட்ஸ்லாம் பார்த்துருக்குறோம், நிறைய லென்ஸை வந்து கம்பைன் பண்ணுவாங்க. ஸோ வி கெட் த கிளியர் இமேஜ், ரைட். அப்போது ஒரு லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த்தை வந்து எனக்கு குறைய 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 என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த லென்ஸினுடைய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற கான்செப்ட். ஸோ பவர் ஆஃப் லென்ஸ் வந்து இஸ் மெஷர் ஆஃப் த கன்வர்ஜிங் ஆஃப் த டைவர்ஜிங் blah 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 something, ரைட். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து பேரலில் போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸில் மீட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் தி ஆங்கிள். ஸோ tan which is equal to opposite by adjacent, opposite என்ன h, adjacent என்ன OF, and OF is nothing but small f, focal length, so which is equal to tan theta, right. And இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பவர்னு சொல்றோம். if h is equal to ஒரு வேல்யூ வந்த 1 இருந்தது அப்படின்னா tan f which is equal to 1 by f, and this is something the angle is very very small, so delta which is equal to 1 by f, and this is nothing but power. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு லென்ஸ் இருக்கிறச்ச எனக்கு இருக்கக்கூடிய பவர் வந்து இதுதான், ரைட்டா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ்ங்க. ஸோ லென்ஸ் வந்து கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு ஒரு லென்ஸில் கிடைக்கும் போது எனக்கு இமேஜ் வந்து இங்கே பாரு, இமேஜ் வந்து எனக்கு ஒரு லென்ஸில் எனக்கு என்ன ஆச்சு, இப்படி பட்டு இங்கே பட்டு இமேஜ் இங்கே கிடைச்சது. இப்போ நான் இங்கே இன்னொரு லென்ஸ் வைக்கும்போது நான் மறுபடியும் இங்கே பட்டு மறுபடியும் அது இன்னும் ஷார்ட் ஆகும். அப்போ எனக்கு லென்ஸ் இன்க்ரீஸ் ஆக இப்போ இப்படி இருக்குன்னா இங்கே பட்டு எனக்கு இமேஜ் இங்கே கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இன்னொரு லென்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு இமேஜ் வந்து இங்கே கிடைக்கும், இன்னொரு லென்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு இமேஜ் வந்து இங்கே கிடைக்கும். அப்போ இமேஜ்க்கு எனக்கு கிட்ட போகும். அப்போ என்னுடைய ஃபோக்கல் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆக எனக்கு பவருடைய விச் மீன் இமேஜினுடைய குவாலிட்டி வந்து அதிகமாகுது, அந்த லென்ஸினுடைய பவர் வந்து அதிகமாகுதுன்னு சொல்றோம். சரிங்களா? குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அந்த லென்ஸினுடைய பவரும் வந்து அதிகமாகுது. அதுதான் இதில் இருக்கிற பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் அதுதான் இங்கே டயக்ராமும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். Consider two lenses A and B of focal length f1 and f2 placed in contact with each other. Let the object be placed at O beyond the first, right? So beyond the first lens produces the image at I1. அது வந்து இன்னொரு லென்ஸ்ல கம்பைன் பண்றச்ச இந்த இடத்துல எனக்கு ஃபார்ம் ஆகுது, இன்னும் கிட்ட ஃபார்ம் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா now this will act as the first surface, so image இங்க கிடைக்குது. செகண்ட் லென்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு இமேஜ் இங்கே கிடைக்குது, தேர்ட் லென்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு இமேஜ் இங்கே கிடைக்குது, ஃபோர்த் லென்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு இமேஜ் இங்கே கிடைக்குது. புரியும் நினைக்கிறேன், இதை விட தெளிவாக சொல்ல முடியாது, ரைட்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் சில்ட்ரன்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? பிகாஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ்ட் ஹரி கிருஷ்ணா அந்த ஃபோக்கல் லென்த் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க, அந்த லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் வந்து கம்மி ஆகும். இட் இஸ் வெரி காஸ்ட்லி, right? Since image I1 is real and it serves the normal theory, right? The derivation part மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கிறோம், ஃபோக்கல் லென்த் 1 by f which is equal to நம்ம டெரைவ் பண்ணோம் இல்லையா, 1 by f which is equal to 1 by v minus 1 by u, ரைட்? அதே தான் இங்கே சொல்றாங்க, சேம் திங் they are going to include. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லென்ஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு ஆப்ஜெக்ட் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் லென்த் இமேஜ் வந்து 1 by v1.
செகண்ட் லென்ஸ்னு சொல்லும்போது எனக்கு அதே 1/v இமேஜ். இப்போ இந்த செகண்ட் லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் லென்ஸினுடைய இமேஜ், அதை வந்து ஆப்ஜெக்ட் v1ன்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ செகண்ட் லென்ஸ் f2. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறேன். கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு வந்து எது எதெல்லாம் கேன்சல் ஆகும், எனக்கு இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ நமக்கு இதுவும் இதுவும் இருக்கும். 1/v மைனஸ் 1/u ஈக்குவல் டு இது ரெண்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்துருச்சு. அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் லென்சஸ் இன்க்ரீஸ் பண்ணாலுமே எனக்கு மற்ற எல்லாமே கேன்சல் ஆகிடும். இது வந்து பவர் ஃபோக்கல் லென்த் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது எனக்கு நம்பர் ஆஃப் லென்சஸ்ன்னு சொல்லும்போது f1, f2, f3 and it keeps on going. ஸோ இங்கே சொல்லியிருக்கு கரெக்ட், ரைட். அண்ட் தட் இஸ் நத்திங் பட் பவர். அப்போ எனக்கு லென்ஸ் இன்க்ரீஸ் பண்ண பவர் வந்து என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போது எனக்கு லென்ஸினுடைய இமேஜ் குவாலிட்டி வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர், ஸோ பவர் விச் இஸ் ஈக்குவல் டு இது என்ன, p1, p2, p3 and p4. அது ஒவ்வொரு லென்ஸினுடைய பவர், ரைட்டா. ஸோ திஸ் இஸ் த திங் தே ஹேவ் கிவன். பெருசாக வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம், right. So yeah, thank you so much. And how was the session? Is that clear, my dear children? Nette gali, acha, oh my god, yes. So this is our NEET Tamil. Okay, please do subscribe and follow our Telegram channel as well. So Unacademy provide பண்ணக்கூடிய முக்கியமான features. Okay, you can use my code to get 10% of discounts on each subscription. And that's all. Thank you so much for joining the session, my dear children. So help this with a smile. And how was the session எப்படி இருந்தது? So please do comment me. How was the session? Please do comment me. Yeah. So normal comment பண்ணுங்க. Thank you so much for joining, my dear children. Help this with a smile.